வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அருள்மிகு மகாதேவர் திருக்கோவிலினுடைய மகா சிவராத்திரி திருவிழாவையும் இந்து சமய மாநாட்டையும் மிகுந்த சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்கள், அடியேனுடைய சொற்பொழிவை கேட்பதற்காக இங்கே திரளாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். வயசுலையும் அனுபவத்திலையும் நான் ரொம்ப சின்ன பொண்ணு தான். உங்களுக்கு தெரியாத எதையும் நான் பேசிவிட போவதில்லை. ஆனால் சிவராத்திரி அன்றைக்கு நாம் எல்லோருமாக சேர்ந்து சிவபெருமானுடைய பெருமைகளை மகிமைகளை சிந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. சிவராத்திரியினுடைய பெருமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம போக போக அந்த கதைகள் எல்லாம் பார்க்கலாம். எனக்கு சிவபெருமானுக்கு எத்தனையோ பேர்கள் உண்டு இல்ல, அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர், நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன், எவ்வளவு அழகா மாணிக்க வாசகர் அந்த பேரை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உண்டு. மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா ஒரு பேரு சொல்லி கூப்பிடுறார் சிவபெருமான. என்ன சொல்றார் அப்படின்னா, சேர்ந்தறியா கையான் அப்படிங்கிறார். சேர்ந்தறியா கையான் ரொம்ப அழகான திருநாமம். என்ன அப்படின்னா, சிவபெருமானுடைய கை சேர்ந்ததே இல்லையா. ஏன் சேர்ந்தது இல்ல? யாருக்கும் வணக்கம் வைக்க வேண்டிய அவசியம் சிவபெருமானுக்கு இல்லை. அதனால அவன் கை இப்படி சேர்ந்ததே இல்லையா. யாரிடமும் போய் யாசகம் கேட்க வேண்டிய அவசியமும் எங்கள் சிவபெருமானுக்கு இல்லை. அதனால அவன் கை சேர்ந்ததே இல்லையா. யாருக்கும் வணக்கம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லாதவன் சிவபெருமான். யாரிடமும் போய் யாசகம் கேட்க அவசியம் இல்லாதவன் சிவபெருமான். அவனை நாம் வணங்குகிற போது நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக கொடுப்பான். அப்போ முருகன், விநாயகர், அம்பாள், பெருமாள், சிவன் அப்படின்னு எல்லா தெய்வங்களையும் நம்ம இறுக்கி பிடிச்சு வணங்குகிற போது அவர்கள் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார்கள். கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரா? அது இந்த சிவபெருமானுக்கு வேலையே என்ன? வீடு வீடா வந்து அதை கொடு இதை கொடு இல்லாததெல்லாம் கேட்கறது தான் சிவபெருமானுக்கு வேலையே. இல்லையேப்பா அப்படின்னா நான் அதுதான் சாப்பிடுவேன், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டு கேட்டு சோதிச்சு சோதிச்சு தெய்வ சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தை படிக்கிற போது நமக்கெல்லாம் கண்ணீர் வரும். அடியவர்களுடைய வாழ்க்கையை நாம் படிக்கிற போது எப்படியெல்லாம் அவர்கள் சிவத்தொண்டு செய்தார்கள், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவங்க பின்வாங்கல. எவ்வளவோ இக்கட்டான சூழல்களிலும் சிவனடியவர்களுக்கு தொண்டு செய்வதிலிருந்து அவர்கள் பின்வாங்கவே இல்லை. அதுதான் தெய்வ சேக்கிழார் எழுதின பெரிய புராணத்துல இருக்கக்கூடிய சிறப்பு. ஒன்னொன்னுக்கு ஒரு பதிகம் இருக்கு. கல்யாணம் ஆகணுமா பதிகம் இருக்கு, குழந்தை பிறக்கலமா ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா குழந்தைக்கான பதிகங்கள் இருக்கு. நம்ம சைவ சித்தாந்தம்னு சொல்றோம்ல, சைவ சித்தாந்தத்தை இந்த சைவ சித்தாந்தம் அப்படின்னு வகுத்து கொடுத்த பெரியவர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. அச்சுத கலப்பாளர்னு ஒருத்தர், அவருக்கு குழந்தை இல்லை. தன்னுடைய குரு கிட்ட போய் கேட்கிறார், சுவாமி எங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. அவர் என்ன பண்றார், திருமுறையில நூல் சாத்தி பார்க்கிறார். அந்த காலத்துல எல்லாம் ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்கன்னா திருமுறையில நூல் சாத்தி பார்ப்பாங்க, என்ன பதிகம் வருதுன்னு பார்ப்பாங்க. அது சிவபெருமானுடைய உத்தரவாக எடுத்துக்கொண்டு அந்த கோவிலுக்கு போவாங்க. அப்படி அச்சுத கலப்பாளருக்கு அவருடைய குரு நூல் சாத்தி பார்த்தப்ப வந்த கோவில் பதிகம் அப்படின்றது திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோயிலுடைய பதிகம். பேயடையா பிரிவைதும் ரொம்ப அருமையான பதிகம். ஐயுற வேண்டா ஒன்றும் சந்தேகமே வேணாம், அங்க வர சொல்லு அப்படின்னு அந்த பதிகத்துல இருக்கு. இவங்க கிளம்பி போறாங்க. அங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் நீராடி சிவபெருமானை வழிபாடு செய்து அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் சிவஞான போதம் எழுதிய மெய்கண்டார். அப்ப குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பதிகம் இருக்கு. பணம் வேணுமா அதுக்கும் பதிகம் இருக்கு. நகை சேரணுமா அதுக்கும் பதிகம் இருக்கு. ஒன்னே ஒண்ணு, பக்தியில என்ன தேவைன்னா பொறுமை. சமீபத்துல முகநூல்ல நான் ஒரு பதிவு பார்த்தேன். ஒருத்தருடைய பைக்குக்கு பின்னாடி இருந்த ஒரு வாசகம். வழக்கமா பைக் வாங்கினா கார் வாங்கினா அவங்க பேர் எழுதுவாங்க இல்லையா, பிள்ளைங்க பேரை எழுதுவாங்க, இல்ல அவங்களுக்கு பிடிச்ச தெய்வங்கள் பேரை எழுதுவாங்க. ஆனா அந்த பைக்குக்கு பின்னாடி இருந்த வாசகம் என்ன தெரியுமா? அல்லொத்த
கண்டன் எம்மான் அருள் தர வந்தது. கருமையான கண்டத்தை உடைய சிவபெருமான் அருளால் வந்த செல்வம் இது. இதை யாரு சொல்றான்னா குங்கிலிய கலைய நாயனாருடைய மனைவி சொல்றாங்க. அவரே இருந்த பணத்தெல்லாம் குங்கிலியம் வாங்கி சிவபெருமானுக்கு போட்டுட்டார். குங்கிலியம்னா சாம்பிராணி போடுறது. கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கா வீட்டில்? அதோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? கம்ப்ரஸ்ட் சாம்பிராணி. அவங்களுக்கு சொல்ல வரல, அதனால அதை கம்ப்யூட்டர் சாம்பிராணியா மாத்திட்டாங்க. நம்ம ஊர்ல எதெல்லாம் புதுசா இருக்குதோ அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டா போதும், சரியா? கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இவர் குங்கிலியம் போடுவார், சாம்பிராணிய புகை மாதிரி போடுவார். ஒரு நாள் மனைவி சொன்னாங்க, வீட்டுல எதுவுமே இல்லை, பிள்ளைகள்லாம் பசியில இருக்கிறாங்க, வீட்டுல எல்லாரும் பட்டினியில இருக்கோம், என் மாங்கல்யத்தை கொண்டு போய் விற்று சாப்பிடுறதுக்கு சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு மாங்கல்யத்தை கழட்டி கொடுத்தாங்க. பொதுவா ஒரு பெண் கணவர் இருக்கிற போது மாங்கல்யத்தை கழட்டி கொடுக்க மாட்டாங்க. குங்கிலிய கலைய நாயனாருடைய மனைவி மாங்கல்யத்தை கொடுத்தாங்க. அவர் அதையும் வாங்கிட்டு போய் அதையும் கொடுத்துட்டு குங்கிலியம் வாங்கி சிவபெருமானுக்கு போடுறார். சிவன் பார்த்தார், எப்போ என்ன கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. சிவபெருமான் குங்கிலிய கலைய நாயனாருடைய இல்லத்தை செல்வங்களால் நிரப்புகிறார். இவர் வீட்டுக்கு வரார், இது நம்ம வீடுதானா அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்ப மனைவிட்டை கேட்கிறார், இதெல்லாம் எப்படி வந்தது? இல்லத்தில் சென்று புக்கார், இரு நிதி, அவ்வளவு பெரிய செல்வம் இருக்கு, எப்படி வந்தது அப்படின்னு திருமணையாளை நோக்கி, வில் ஒத்த நுதலாய் இவ்விளைவுகள் என் கொள் என்ன, அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது என்றார். இந்த செல்வங்கள் எப்படி வந்தது என்று கேட்டபோது, கண்டத்தை உடைய சிவபெருமான், கருமையான கண்டத்தை உடைய சிவபெருமான் அருளால் வந்த செல்வங்கள் என்று குங்கிலிய கலைய நாயனாருடைய மனைவி சொன்னதை ஒருத்தர் அவரோட பைக்ல எழுதி வச்சிருக்கிறார். நாமெல்லாம் இப்ப என் கழுத்துல இந்த மாலை இருக்கு, இதெல்லாம் சிவனோட அருளால் கிடைச்சது. எங்க போனாலும் ஒரு 4 பேர் கையெடுத்து கும்பிடுறாங்க, எல்லா நாளும் நிகழ்ச்சி இருக்குது. இந்த வாழ்க்கையை யார் கொடுத்தது? அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது. சிவபெருமான் கேட்டா கொடுப்பார். ஒன்னே ஒண்ணு, பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு பெண்கள் கிட்ட எல்லாம் பேசும்போது ரொம்ப அழகா அந்த சகோதரிகள் சொன்னாங்க, நாங்கெல்லாம் ஒரு திருவாசக குரூப் ஒன்று ஆரம்பிச்சு அதுல இருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சிக்கா. ஏன்னா இன்னைக்கெல்லாம் 4 பெண்கள் ஒற்றுமையோட இருப்பாங்களா அப்படின்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது ஒரே மாதிரி புடவையெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும், அதான் முக்கியம். ஆனா இன்னைக்கு பிள்ளைகள்கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம். பிள்ளைங்களெல்லாம் இங்க வா அப்படின்னா அதுக்கு முதல்ல வருதுங்களா? வராதுங்க, நம்ம தான் போய் நிற்போம். நல்லா கேட்டுக்கங்க பெற்றோர்கள், நான் உங்களுக்கு சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு செல்போன் பயன்பாட்டை நீங்க குறைக்க சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு அவங்க அழுதா நீங்களே கையில செல்போனை கொடுக்குறீங்க, உண்டா இல்லையா? நீங்க நிறைய பேருக்கு புள்ள அழுதா கையில செல்போனை கொடுத்துடணும். அதனால பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தின் பக்கமாக நம்முடைய பிள்ளைகளை நாம கொண்டு வரணும். சிவராத்திரினா என்ன, எதுக்காக சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்கணும்? இப்ப 2ஆம் கால பூஜை போயிட்டு இருக்கு, அப்படிதானே? சிவபெருமான் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அன்றைக்கு ஜோதி பிழம்பாக நின்றார், அப்படிதானே? திருவண்ணாமலையில யார் பெரியவன் அப்படின்ற போட்டி பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் நடந்தது. எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கணும், கடவுள் முன்னாடி போய் நிற்பதற்கான முதல் தகுதி, எந்த விதத்திலும் நான் பெரியவன் இல்லை என்கிற அகங்காரம் இருந்தா சாமி கும்பிடுறதுக்கான தகுதி நமக்கு இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் கோவில் கும்பாபிஷேகத்தை வரல, அந்த ஊர்ல நான் தான் கும்பாபிஷேக வர்ணனை பண்ண போறேன். அந்த ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க, அம்மா ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்க கும்பாபிஷேகம் நடத்தினோம், ஒருத்தர் மட்டும் 2 லட்சம் கொடுத்தாரு. நான் கேட்டேன், அப்படியா, யார் அவரு? நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல. இல்லம்மா, அவர் கும்பாபிஷேகத்துக்கு வரல, கோச்சுக்கிட்டு வரல. ஏன் வரல அப்படின்னு, என்னன்னா இன்விடேஷன்ல அவர் பேரை பெருசா போடலையாம். அவர் சொன்ன வார்த்தை, இந்த சாமிக்கு என்ன தவிர வேற எவன் 2 லட்சம் கொடுப்பான்? அவர் சொன்ன வார்த்தை, இந்த சாமிக்கு என்ன தவிர வேற எவன் 2 லட்சம் கொடுப்பான்? நான் கொடுத்தேன்,
பேரை வந்து பெருசா போடலன்னு கும்பாபிஷேகத்துக்கே வரல அவரு. அப்ப நான் நினைச்சிட்டேன், நல்ல வேலை வரலங்க, விட்டுருங்க அப்படின்னு. நான் என்கிற ஆணவம் இருந்தால் இறைவனை பார்க்க முடியாது என்பதுதான் இந்த கார்த்திகை பெருவிழா நமக்கு உணர்த்துகிற செய்தி. அதுல பாருங்க, பிரம்மன் அன்னப்பறவையாகி மேல போனாரா, சிவபெருமானுடைய முடிய பார்க்க முடியல. ரொம்ப அழகா காலமேக புலவர் பாடினாரு, இந்த பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் விபரமே பத்தலப்பா. இவங்க ரெண்டு பேரும் திருவண்ணாமலையில போய் சிவபெருமானுடைய அடியும் முடியும் தேடினதுக்கு திருவாரூருக்கு வந்திருந்தா பார்த்திருக்கலாம். திருவாரூர் வந்திருக்கிறீங்களா? எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா திருவாரூருக்கு ஒரு முறை வாங்க. தியாகராஜ சுவாமி அங்கதான் இருக்கிறார். வந்தீங்கன்னா திருவாரூர் கோவில்ல இருந்து, கோவிலுக்கு வெளியில இருந்து கொஞ்சமா மண் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னு இப்ப சொல்றேன். சுந்தரர், ஆளால சுந்தரர், சுந்தரர் சிவபெருமான் கிட்ட ரொம்ப உரிமையா பேசுவார், திட்டுவார். பேசுவார் இல்ல, திட்டுவார். கண் பார்வையை சிவபெருமான் பறிச்சிட்டார். என்ன சொல்லி திட்டினார் தெரியுமா? சனியனேன்னு சொல்லி திட்டுறார். சுந்தரர் சொல்றார் சிவபெருமானை பார்த்து, மகத்தில் புக்கதொரு சனி எனக்கு ஆனாய். மகோ நட்சத்திரத்தில் நிக்கிற சனி மாதிரி என்ன கஷ்டப்படுத்துற. சுந்தரர் பாடுறார் சிவபெருமானை பார்த்து. நீங்க 1977 78ல பிறந்திருந்தீங்கன்னா மகோ நட்சத்திரத்துல சனி நின்னா கஷ்டப்படுத்துமா? யாரு சொல்றா? சுந்தரர் சொல்றார். எடுத்த உடனே பித்தான்னு பாடினவர் அவர். ரொம்ப உரிமையா பேசுவார் சிவபெருமான் கிட்ட. பறவை நாச்சியாருக்கும் சுந்தரருக்கும் சண்டை வந்துருச்சு. பறவை நாச்சியார் வீட்டுக்குள்ள வராதீங்கன்னு கதவை சாத்திட்டாங்க. வழக்கமா நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரியே இருக்கா? பிள்ளைங்க முன்னாடி சண்டையெல்லாம் போடாதீங்க. ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேட்டேன், உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்தா நீ யாரு பக்கம் இருப்ப? அம்மா பக்கமா அப்பா பக்கமா? நான் பேசாம போய் கொல்ல பக்கம் உட்கார்ந்துருப்பேன்னுச்சு. என்ன, அப்படியெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சூழலை உருவாக்கி தரக்கூடாது. பறவை நாச்சியார் கதவை திறக்கல. சுந்தரர் நேரா வந்து சிவபெருமான் கிட்ட சொன்னார், பா மனைவி சண்டை போட்டுக்கிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறா, நீ கொஞ்சம் தூது போ. பெரியோர்களே, இந்த அண்ட சராசரத்தை காக்கிற அந்த தெய்வம் சிவனாலும் பிரம்மனாலும் திருமாலாலும் அடிமுடி பார்க்க முடியாத அந்த சிவ பரம்பொருள் திருவாரூர் வீதிகளில் நடந்தது. திருவாரூர் வீதிகள்ல நடந்தார் தியாகராஜ சுவாமி. கோயில்ல இருந்து பறவை நாச்சியார் வீட்டுக்கு போனார். அதனால எப்பயாவது திருவாரூர் போனீங்கன்னா கொஞ்சம் மண் எடுத்து வீட்டில் கொண்டு வந்து வைங்க. அவர் எப்பயோ நடந்தாரேம்மா, இப்ப மண் எடுத்தா எப்படின்னா, எப்படி பார்த்தாலும் அந்த மண் சிவபெருமான் நடந்த மண். யாருக்கு நடந்தார்? தன்னுடைய பக்தனுக்காக நடந்தார். அங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கு பல திருநாமங்கள் உண்டு திருவாரூர்ல. அதுல ரொம்ப அழகான ஒரு திருநாமம் தக்கார்க்கு தக்கான். தக்கார்க்கு தக்கான். என் தகுதிக்கான அங்கீகாரம் இல்ல, என் திறமைக்கான வாய்ப்புகள் கிடைக்கல, என்னுடைய படிப்புக்கான வேலை கிடைக்கல, என் வேலைக்கான பதவி உயர்வு கிடைக்கல, எனக்கான புகழ் கிடைக்கல அப்படின்னா தியாகராஜ சுவாமியை மனசுல நினைச்சா தக்கார்க்கு தக்கானாக இருந்து உன் தகுதிக்கு ஏற்ற உயர்வை நிச்சயமாக அந்த சிவபரம்பொருள் தரும். போனீங்கன்னா கொஞ்சம் மண் எடுத்து வைக்கணும். இப்ப போறாரா சிவபெருமான்? போனாரா? பறவை நாச்சியார் முதல்ல கதவை திறக்கல. நீங்க என்ன தூது வந்திருக்கிறீங்களா? நீங்க யாரு தூது வர்றதுக்கு? நான் கதவெல்லாம் திறக்க முடியாது. இப்படி திறந்து பார்த்துட்டு சாத்திட்டாங்க. சுந்தரர் சொன்னார், நீ சிவன்னு சொன்னியா? இப்ப போய் சொல்லு போ. மறுபடியும் சிவபெருமான் திருவாரூர் வீதிகள்ல நடந்து வர பறவை நாச்சியார் வீட்டுக்கு வந்து, பறவை, நான் தான் சுந்தரருடைய நண்பன் சிவன், தூது வந்திருக்கிறேன், கொஞ்சம் கதவை துற அப்படின்னதுக்கு அப்புறம் தான் பறவை நாச்சியார் கதவை திறந்தாங்களா. இததான் காலமேக புலவர் சொல்றார், பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் விபரமே பத்தலப்பா. திருவண்ணாமலையில போய் ஏமாந்தாங்களே, அதனாலதான் அந்த மலைக்கு பேரே ஏமாந்த சோனகிரின்னு பேரு. ஏமாந்த சோனகிரி, கிரினா மலை, ஏமாந்த சோனகிரின்னு ஏன் சொல்றோம்னா திருவண்ணாமலைக்கு போய் அடியும் முடியும் பார்க்க முடியாம ஏமாந்தாங்க. அங்க போய் ஏமாந்ததுக்கு பதிலா பறவை நாச்சியார் வீட்டு கதவு மேல ஒருத்தர் கீழே ஒருத்தர்னு இருந்தா, சிவபெருமான் உள்ள போகும்போது உடவ, வரும்போது உடவ, போகும்போது உடவ, வரும்போது உடவன்னு எத்தனை முறை சிவபெருமானோட அடியையும் முடியையும் பார்த்து
பார்த்திருக்கலான்னு பண்ணார். ஆனார் இலையே அயனும் திருமாலும் காணார் அடி முடி காண்பதற்கு மேனால் இரவு திருவாரூரில் எந்தை பிரான் சென்ற பறவை திருவாயில் படினர். விவரம் பத்தலப்பா இந்த பிரம்மனுக்கும் திருமாலுக்கும். பறவை நாச்சியார் வீட்டு கதவுல போய் இருந்திருந்தா எத்தனை முறை சிவபெருமானோட அடியையும் முடியையும் பார்க்கலான்னு பண்ணார். இப்ப இந்த அன்னமா போனாரே பிரம்மன், கூட்டணிக்கு ஒருத்தரை சேர்த்துக்கிட்டாரு. யார? தாழம்பூவை பொய் சாட்சி சொல்லும்படி சொன்னார். தாழம்பூ பொய் சாட்சி சொன்னதுனாலதான் இன்றைக்கும் சிவ பூஜையிலே தாழம்பூக்கு இடமில்லை. ஒரே ஒரு கோவில்ல தாழம்பூ வைப்பாங்க. தெரியுமா எந்த கோவில்னு? தமிழ்நாட்டுல உலகம் முழுக்க ஒரே ஒரு சிவன் கோவில் மட்டும் சிவ பூஜைக்கு தாழம்பூ வைப்பாங்க. ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய உலகின் முதல் சிவன் கோவில் என்று அறியப்படுகிற உத்தரகோசம் மங்கை. ஏன்னா அது திருவண்ணாமலைக்கும் முந்தைய தலம், அதனால அங்க தாழம்பூ உண்டு. அதற்கு பிறகு தோன்றிய தலங்கள் தான் மீதி கோவில்கள் எல்லாம். அதனால மற்ற கோவில்கள்ல தாழம்பு கிடையாது. தாழம்பூ போய் சிவபெருமான் கிட்ட கேட்டதான், சிவபெருமானே நான் தெரியாம பொய் சாட்சி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, எனக்கும் சிவ பூஜையில இடம் வேணும் அப்படின்னு தாழம்பூ கேட்டதுனால சிவராத்திரியில 4 கால பூஜை இருக்கே, அதுல 3ஆம் கால பூஜை, அதுக்குதான் லிங்கோற்பவ காலம்னு பேரு. அந்த பூஜையில தாழம்பூ வைக்கலாம். பெரும்பாலான கோவில்கள்ல வருஷத்துல ஒரு நாள் மகா சிவராத்திரி அன்றைக்கு 3ஆம் கால பூஜையில சிவபெருமானுக்கு தாழம்பூ வைக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம செய்த பாவங்களை மன்னிக்க கூடிய தெய்வம் சிவபெருமான். அதுக்காக ஒவ்வொரு தடவையும் பாவம் பண்ணிட்டு, சிவபெருமானே தெரியாம பண்ணிட்ட, நாமெல்லாம் தெரியாமையா பண்றோம், தெரிஞ்சுதான் பண்றோம். இது பொய்ன்னு நமக்கு தெரியாதா? தெரியும். நம்மளுக்கு மனசாட்சி உறுத்தாதா? உறுத்தும். பொறணி பேசக்கூடாதுன்னு தெரியாதா? தெரியும். ஆனாலும் உட்காந்து வம்பு பேசினாதான். ஆண்டாள் ரொம்ப அழகா ஒரு பாசுரத்துல தீக்குறளை சென்று ஓதோம்ங்கிறா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம், தீக்குறளை ஓதோம்னு சொன்னாவே அர்த்தம் வருது தானே? அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசாத அர்த்தம் வருது தானே? அடுத்தவங்களை பத்தி போய் தப்பா பேசாதன்னு எதுக்கு பாடுறா ஆண்டாள்னா, சில பேருக்கு வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு அடுத்த வீட்டில் போய் உட்காந்து இங்க வாயேன் அப்படின்னு கதை பேசினாதான் நிம்மதி. அதெல்லாம் ஆண்டாள் சொன்னா தீக்குறளை சென்று ஓதோம்னா, போயெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு. எப்பவுமே தெய்வங்கள் கிட்ட என்னோட பாவத்தை நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்டா தெய்வம் மன்னிக்கும், கண்டிப்பா மன்னிக்கும். சூரபதுமனுக்கே அருள் செய்தவன் முருகப்பெருமான், உங்களுக்கும் எனக்கும் பண்ண மாட்டானா? பொய் சாட்சி சொன்ன தாழம்பூவுக்கே அருள் செய்தவன் சிவபெருமான், உங்களுக்கு எனக்கு பண்ண மாட்டானா? அம்பாள எப்பேற்பட்டவள் தெரியுமா அம்பாள்? சகோதரர் சொன்னாரு இந்த கோவில்ல சிவன் மட்டும் இருக்கிறாருன்னு, நாங்க அம்பாளையும் பிரதிஷ்டை பண்ணிருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பௌர்ணமின்றது அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டிய நாள், சக்தி வெளிப்படக்கூடிய நாள், ரொம்ப அபரிமிதமான சக்தி வெளிப்படக்கூடிய நாள் பௌர்ணமி. அமாவாசை சிவபெருமானுக்கு உரிய நாள். ஏன் நம்ம ஜாதகத்துல சொல்லுவோம் சந்திரன் அப்படின்றது அம்பாளை குறிக்கும். சந்திரனும் சூரியனும் ஒன்னா சேர்ற நாள் தான் அமாவாசை, அது சிவபெருமானுக்கு உரியது. சரியா? அம்பாள் எப்படிப்பட்டவள்ன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எப்பயாவது உங்க மனசுல நான் சாமி கும்பிடுறேன், நான் தெய்வத்தை விடாம கும்பிடுறேன், விளக்கேத்துறேன், அபிஷேகம் பண்றேன், ஆனா இந்த சாமி கண்ணை திறந்து பார்க்கலையே அப்படின்னு ஏதாவது மனக்குறைகள் இருந்ததுன்னா உங்களுக்காக சொல்றேன். கம்சன் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையா கொண்டுகிட்டே இருந்தானா, இந்த குழந்தையால் தன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அது 8வது குழந்தையால் தான் ஆபத்து, ஆனா பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையா கொண்டுகிட்டே இருந்தான். இப்ப கிருஷ்ணர் பிறந்துட்டார், கிருஷ்ண அவதாரம் வந்தாச்சு, குழந்தைய உடனடியா மாத்திட்டாங்க. தேவகி யசோதை அப்படி குழந்தைய மாத்துனாங்கல்ல, மாத்தும் போது கிருஷ்ணருக்கு பதிலா ஒரு பெண் குழந்தைய மாத்துறாங்க, அது அம்பாள், மாயா சக்தி அவள். கம்சன் என்ன பண்ணா, குழந்தை பிறந்துருச்சுன்னு தகவல் கிடைச்சுன்னா வேகமா அந்த குழந்தையோட பெண் குழந்தை யாரு? அம்பாள், மாயா சக்தி. அவளோட 2 காலையும் பிடிச்சி இப்படி சுவத்துல அடிக்க போனான். அம்பாள் பேசினா, கம்சா உன்னை கொல்ல அவதாரம் செய்தவன் பத்திரமாக ஆயர்பாடிக்கு போயிட்டான். உன்னை கொல்ல வந்தவன் பத்திரமா ஆயர்பாடிக்கு போயிட்டான். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ, என்ன கொல்றதுக்காக இப்படி காலை பிடிச்ச சுவத்துல அடிக்க வந்தில்ல,
இந்த நிமிஷமே ஒன்னை என்னால கொல்ல முடியும், ஆனாலும் சும்மா விட்டுட்டு போறேன். ஏன் தெரியுமா? தெரிஞ்சுக்கோ கம்சா, எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. யார் ஒருவர் என் காலை பிடிக்கிறார்களோ அவர்களை வாழ வைத்துத்தான் பழக்கம் என்பதால் உன்னை கொல்லாமல் விடுகிறேன் என்று கம்சனை உயிரோடு விட்டவள் அம்பிகை. அவன் எதுக்கு காலை பிடிச்சான்? கொல்றதுக்கு காலை பிடிச்சான். அவனையே அம்பாள் மன்னிச்சு அருள் செய்தாள் என்றால் நம்பிக்கையோடும் கண்ணீரோடும் அவளுடைய பாதங்களை இறுக பற்றி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக அம்பாள் அருள் செய்வாள். தெய்வங்கள் எல்லாருக்கும் அருள் செய்தார்கள். எத்தனையோ அசுரர்களுக்கும் அருள் செய்தவர்கள். நம்மளுடைய தலைவிதின்னு ஒண்ணு இருக்கே, எழுதுனது யாரு? அவன் மட்டும் இப்ப நம்ம கையில கிடைக்கணும். பிரம்மன் மட்டும் இப்ப நம்ம முன்னாடி வந்தான்னு வைங்களேன், ஒரு விஷயத்தையாவது நல்லா எழுதுனியாயா? ஏதாவது ஒண்ணு சொல்லு, உருப்படியா ஏதாவது ஒரு விஷயம் நீ எழுதுனியா அப்படின்னு அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிருப்போம் இல்லையா? தலை எழுத்தை எழுதக்கூடியவன் பிரம்மன். அவனுக்கு முதலாளி யாரு? சிவபெருமான். கிரகங்களுக்கெல்லாம் முதலாளி யாரு? சிவபெருமான். நாம என்ன பண்றோம்னா கிரகங்களை பார்த்து பயப்படுறோமே தவிர தெய்வங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறது இல்ல. பிரச்சனை அதுதான். எப்பவுமே நாம கிரகங்களை பார்த்து பயந்துக்கிறோம், கிரகங்களை பார்த்து பயப்பட. ஜாதகத்துல செவ்வாய் தோஷம், சுக்கிரதோஷம், சர்பதோஷம் நல்ல மனசுல வச்சுக்கங்க. நாம சிவராத்திரிக்கு சாமி கும்பிடுறோம், சிவபெருமான கும்பிடுறோம், இந்த மகாதேவர் கோவிலுக்கு வர்றோம் அப்படின்னா கிரகங்களை பார்த்து பயப்படக்கூடாது. நான் சொல்லல, ஞானசம்பந்தர் சொல்றார். ஞானசம்பந்தர் மதுரைக்கு கிளம்புறார். கிளம்பும் போது அப்பர் சொன்னார். அப்பர் எப்பேற்பட்ட மகான்! அவரு சொன்னாரு, இன்னைக்கு நாள் நல்லா இல்லையே, அதனால நீங்க ஒரு நாள் கழிச்சு கிளம்பலாமே. அப்பதான் ஞானசம்பந்தர் நமக்காக கோளறு பதிகம் பாடி கொடுத்தார். கோள் அப்படின்னா கிரகம், தீமைகளை அறுக்கும் பதிகம் தான் கோளறு பதிகம். ஒவ்வொரு நாளும் சொல்லணும். நீங்க 7.5 சனி அஷ்டம சனி எல்லாம் பார்த்து பயப்பட தேவையில்லை. திருநள்ளாறுல ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் பேர் என்ன? இப்ப அதை சனி கோவிலாவே மாத்திட்டாங்க. அந்த கோயிலுக்கு பேரே சனி கோவில். சனி பெயர்ச்சி பலன்கள் நான் நேர்முக வர்ணனை பண்ணேன். தொலைக்காட்சியில இருந்து போன் பண்ணி, மேடம் திருநள்ளாறு சனி கோவில்ல இருந்து லைவுக்கு ஜாயின் பண்ணுங்க. நான் சொன்னேன், அது சனி கோவில் இல்லைங்க, தர்பாரண்யேஸ்வரர் கோயில். அப்படின்னா தர்பாரண்யேஸ்வரன்ற பேரே தெரியல யாருக்கும், சனி கோயில்னு மாத்திட்டாங்க. சனி பகவான் திருநள்ளாறுக்கு வந்து சிவபெருமானை வழிபாடு செய்து தன்னுடைய தோஷம் நீங்கிய ஸ்தலம் திருநள்ளாறு. நாம என்ன பண்றோம், நேரம் அங்க போய் சனியை பார்த்து, எப்பா என்ன நல்லா வச்சுக்கப்பா, அன்னைக்கு நான் போறேன், அவ்வளவு கூட்டம் சனி பகவான் சந்நிதியில. தர்பாரண்யேஸ்வரர் தனியா இருக்கிறார், ஒருத்தரும் இல்லை அந்த சந்நிதியில. நான் போய் சிவபெருமானே, அவர் நினைச்சிருப்பார் நிம்மதியா இருக்கேன் விட்டுரு. எங்கேயாவது என்ன நிம்மதியா இருக்க விடுறாருங்களா? நல்லா படிக்கணும்னு வந்து நிக்கிறான், மார்க் வேணும்னு வந்து நிக்கிறான், வேலை வேணும்னு வந்து நிக்கிறான், ப்ரமோஷன் வேணும்னு வந்து நிக்கிறான், கல்யாணம் ஆகணும்னு வந்து நிக்கிறான், புள்ள வேணும்னு வந்து நிக்கிறான், ஆம்பளை புள்ள வேணும்னு வந்து நிக்கிறான், வீடு வேணும்னு வந்து நிக்கிறான், கார் வேணும்னு வந்து நிக்கிறான். எங்கேயாவது நிம்மதியா இருக்க விடுறானுங்களா? தனியா நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் நினைச்சிருப்பார். கிரகங்களை பார்த்து பயப்படக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கோளறு பதிகம் படிக்கணும். ரொம்ப அழகா ஞானசம்பந்தர் சொன்னார், வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. நவகிரகங்கள் பேரை சொல்லி பாடுறார். இதையே தான் அருணகிரிநாதரும் பாடினார். ரொம்ப அழகான பாட்டு. நான் அதை ஒரு மேடையில் சொல்லி, அப்புறம் விஜய் டிவி பக்தி சூப்பர் சிங்கர்லையும் சொல்லி, நிறைய பேர் அந்த கந்தரலங்கார பாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அழகா அருணகிரிநாதர் சொன்னார், ஒரு மனுஷனுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வரும் தெரியுமா? 4 விஷயத்துல கஷ்டம் வரும். ஒன்று என்ன அப்படின்னா, இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னா பிரச்சனை வரும். நேரம் சரியில்லைன்னா என்ன? சந்திராஷ்டமம் இருந்தா நாம பண்றோமே வினை, கர்ம வினை, நாம என்ன பண்ணோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும், மறந்துடக்கூடாது. நல்லது பண்ணா நல்லது கிடைக்கும், தீயது பண்ணா தீயது கிடைக்கும். யாராவது ஒருத்தரை பத்தி நம்ம புறணை பேசணும்னா
நம்மளை பத்தி யாராவது ஒருத்தர் புரணி பேசுவாங்க. இதெல்லாம் யாரும் மாத்த முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நாம செய்யக்கூடிய வினைகள் தான் காரணம். நம்ம செஞ்ச வினையால கஷ்டம் வரும். அப்புறம் கோள்கள் கிரகங்களால கஷ்டம் வரும். பட்டினத்தார் சொல்றார், எப்போ யமன் உன்னை தேடி வருவான் தெரியுமா? பட்டினத்தார் சொல்றார், வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். இந்த உடம்பு இருக்கே, நாம செஞ்ச கர்ம வினைய அனுபவிக்கிறதுக்கு தான் இருக்கு. நாம என்னென்ன பாவம் பண்ணமோ அதெல்லாம் தீக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு எடுத்து நாம வந்திருக்கிறோம். வினை போகமே ஒரு தேகம் கண்டாய். வினைதான் ஒளிந்தால் நீ அனுபவிக்க வேண்டிய கர்ம வினைய அனுபவிச்சு முடிச்சா வினைதான் ஒளிந்தால் திணை போது அளவும் நில்லாது கண்டாய். அடுத்த நொடி உன் உடம்புல உயிர் இருக்காதுங்கிற. உன் கர்ம வினைய நீ அனுபவிச்சு முடிச்சுட்டினா அடுத்த நொடி உன் உடம்புல உயிர் இருக்காதுங்கிற. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அடுத்த வரியில பட்டினத்தார் சொன்னார், உன் கர்ம வினையெல்லாம் நீ அனுபவிச்சு முடிச்சு ஒருவேளை அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீன்னா அடுத்த வரியில சொன்னார், சிவன் பாதம் நினை. ஏன் சிவன் பாதத்தை நினைக்க சொன்னார்? சிவனை நினை. நல்லதானே இருக்கு. சிவனை நினைன்னு சொல்லல, என்ன சொல்றார்? சிவன் பாதம் நினை. ஏன் சிவன் பாதத்தை நினைக்க சொன்னார் தெரியுமா? அந்த பாதம் தான் மார்க்கண்டேயருக்கு 16 வயது ஆனபோது அவர் உயிரை எடுக்க வந்த யமனை எட்டி உதைத்த பாதம். அதனால அந்த பாதத்தை நீ நினைச்சீனா அந்த சிவபெருமானுடைய பாதம் எப்படி மார்க்கண்டேயனுக்காக யமனை உதைத்து என்றும் 16 வரம் கொடுத்துச்சோ அது போல உனக்கும் கர்ம வினைகள் தீர்ந்த பிறகு மகிழ்ச்சியான நீண்ட ஆயுளை தரும் என்பதால் சிவன் பாதம் நினைனர். யமன் இந்த உலகத்துல ரொம்ப நேர்மையான அதிகாரி. லஞ்சம்லாம் வாங்க மாட்டார். நீங்க என்ன கொடுத்தாலும் சரிம்மா ஒரு 10 வருஷம் கழிச்சு உன் ஆயுள் எடுக்கிறேன்னு சொல்லவா போறாரு? கிடையாது. என்ன பண்ணாலும் யமனுடைய மனசை மட்டும் அசைக்கவே முடியாது. யாரை ஏமாத்த முடியாது? யமனை ஏமாத்த முடியாது. ஆனா சிவன் பாதத்தை பிடித்தால் யமன் நமக்கு நல்லது செய்வன். இன்னைக்கு சிவராத்திரி இல்ல, சிவராத்திரியோடு தொடர்புடைய ஒரு கதை சொல்றேன். கும்பகோணம் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பேர் திருவைக்காவூர்னு ஒரு ஊர் இருக்கு கும்பகோணம் பக்கத்துல. அங்க வில்வ வனநாதர் கோவில்னு இருக்கு. அம்பாளுக்கு ரொம்ப அழகான பேரு வளைக்கை நாயகி, சர்வ ஜன ரட்சகின்னு பேரு அங்க இருக்கக்கூடிய அம்பாளுக்கு. தவநிதினு ஒரு முனிவர், அவர் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு மான் நிக்குது. திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு வேடன். வேடன் சொன்னா, இந்த மானை நான் துரத்திட்டு வந்தேன், விட்டுருங்க. முனிவர் சொன்னார், இப்ப அந்த மான் என் கிட்ட தஞ்சம் கேட்டு வந்திருக்கு, அதனால அந்த மானை உன் கூட நான் அனுப்ப முடியாது, நீ கிளம்பு. இப்ப இந்த வேடன் என்ன பண்ணா, முனிவர் மேல கோபப்பட்டு உங்களை நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு அம்பை எடுத்து முனிவரை குறிப்பாக்குறான். முனிவர் எந்திரிச்சு வேகமா ஓட ஆரம்பிக்கிறார். இவன் துரத்திக்கிட்டே வரான். முனிவர் ஒரு கோவிலுக்குள்ள வர்றார். அந்த கோவில் தான் வில்வ வனநாதர் கோவில். சிவபெருமான் பார்த்தார், இந்த வேடனுக்கு ஒரு நற்கதி கொடுப்பதற்காகவும் இந்த மக்களுக்கு சிவராத்திரியினுடைய சிறப்பை உணர்த்துவதற்காகவும் சிவபெருமான் ஒரு புலி வடிவத்தில் அந்த வேடனை துரத்துறார். இவன் என்ன பண்றான், சுத்தி சுத்தி ஓடினவன் அங்க ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்து மேல ஏறிட்டான். அது வில்வ மரம். வில்வ மரம்னு தெரியாது. அன்னைக்கு சிவராத்திரின்றதும் அவனுக்கு தெரியாது. இப்ப கீழே புலி நிக்குது. இவன் மரத்து மேல ஏறினவன், நாம ஒருவேளை தூங்கி கீழே விழுந்தா புலி சாப்பிடும், என்ன பண்றதுன்னு யோசிச்சவன் என்ன பண்ணா, ஒவ்வொரு வில்வ இலையா பறிச்சு பறிச்சு கீழே போட்டான். கீழே இருக்கிறது யாரு? சிவபெருமான். அது என்ன மரம்? வில்வ மரம். அன்னைக்கு என்ன? சிவராத்திரி. இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. சிவராத்திரின்னு தெரியாது, சிவபெருமான் தெரியாது, சிவ வழிபாடு தெரியாது, சிவ பூஜை தெரியாது, எதுவுமே தெரியாது. இரவு முழுக்க வில்வ இலைய பறிச்சு 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 கீழே போட்டானா, விடிஞ்சிருச்சு. யமதர்மன் அன்னைக்கு காலையில அவனுக்கு ஆயுள் முடியுதுன்னு உயிரை எடுக்கிறதுக்காக வரான். அப்ப சிவபெருமான் என்ன பண்றார், நந்தி தேவரை விரட்டுறார். இந்த கோவிலுக்குள்ள யமனுக்கு வேலை இல்லை. இன்னைக்கும் நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நந்தி சிவபெருமானை பார்த்து இருக்காது, வாசலை பார்த்து இருக்கும். ஏன்னா என்னுடைய பக்தர்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும்படி யமன் வந்தால் அவனை விரட்ட வேண்டிய பொறுப்பு உனக்கு என்று
நந்தியம்பெருமானுக்கு சிவபெருமான் கட்டளையிட்டு இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கோயில்ல நந்தி வாசலை பார்த்துதான் இருக்கும். நந்தி வேகமா விரட்டுச்சான். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக கையிலே கோல் எடுத்து யமனை விரட்டிய ஸ்தலம் அந்த ஸ்தலம். ஒரு சிவராத்திரி அன்றைக்கு கண் விழித்து சிவபெருமானை வில்வத்தால் அர்ச்சனை செய்த காரணத்தால் அந்த வேடனுக்கு நற்கதியை சிவபெருமான் கொடுத்தார். தஞ்சாவூர் பக்கத்துல, கும்பகோணம் தஞ்சாவூர் மார்க்கத்துல இருக்கு திருவைக்காவூர் வில்வ வனநாதர் கோவில். எப்பயாவது அங்க போனீங்கன்னா அங்க போங்க. சிவராத்திரி அன்றைக்குத்தான் நம்ம முதல்ல பார்த்தோம்ல, கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அன்றைக்கு ஜோதி பிழம்பாக நின்ற சிவபெருமான். நெருப்புனா குளிர்னும்ல, இப்ப வீட்டுல விறகு கட்டை இருக்கு, அது அணைஞ்சு குளிர்ந்து அது கொஞ்சம் தனல்லாம் போறதுக்கு ஒரு நேரம் எடுக்கும்ல. ஒரு விறகு கட்டை குளிர்றதுக்கே ஒரு நேரம் ஆகும்னா, மிகப்பெரிய ஜோதி பிழம்பாக சிவபெருமான் நின்னாரே, அது குளிர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆயிருக்கும்? கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் அன்றைக்கு ஜோதி பிழம்பாக நின்றார் சிவபெருமான். அந்த ஜோதி நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து குளிர்ந்து சிவலிங்கமாக லிங்க வடிவில் சிவபெருமான் காட்சி கொடுத்த நாள் தான் இன்னைக்கு மாசி மாசம் அமாவாசைக்கு முந்தைய சதுர்த்தசி திதி. சிவபெருமானுக்கு 3 வடிவங்கள் உண்டு. அருவம், உருவம், அரு உருவம். சரியா? அருவம், உருவம், அரு உருவம். அருவம் அப்படின்னா உருவம் இல்லாம இருக்கிறது, வெட்ட வெளி. சிதம்பரத்துல பாக்குறோமே சித்தம்பரம். உருவம் அப்படின்னா உருவமா இருக்கிறது, அதான் நடராஜர் வடிவம். அரு உருவம் தான் லிங்கம். நீங்க எந்த சிவன் கோவிலுக்கு போனாலும் சிவலிங்கமா தான் நம்ம வழிபாடு பண்றோம். இந்த சிவலிங்கம் தோன்றிய நாள் தான் இந்த சிவராத்திரி. அதனாலதான் சிவராத்திரி அன்றைக்கு சிவபெருமான வழிபாடு பண்ணணும். வாழ்க்கையில 4 பேரால கஷ்டம் வரும். என்னென்ன? 4 வினை, கோளு, யமன். அருணகிரியார் சொல்றார், எப்படி ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்தால் கோள்களால் எந்த தீமையும் இருக்காதுன்னு சொன்னாரோ அதேதான் அருணகிரியாரும் சொல்றார். முருகன் கிட்ட 27 பொருட்கள் இருக்கு, அது உன்னை காப்பாத்தும். 27 நட்சத்திரத்தை பார்த்து பயப்படாதங்கிற. நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடும் கூற்று என் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றிடினே. 27 பொருட்கள். முருகனுக்கு எத்தனை கை? 12 கை. 12 8 20. எத்தனை முகம் முருகனுக்கு? 20 6 26. ஒரு கடம்ப மலை. 26 1 27 வந்துருச்சா? அருணகிரியார் இந்த பாட்டுல 27 பொருட்களை வச்சு பாடுறாரா? என்ன தெரியுமா சொல்றாரு? அப்பா 27 நட்சத்திரத்தை பார்த்து பயப்படாத. இன்னைக்கு மூல நட்சத்திரம், இன்னைக்கு பூராடம், இன்னைக்கு ஆயில்யம், ஆயில்யத்துல கல்யாணம் பண்ணா மாமியாருக்கு ஆகாது. இதுல வேற பாருங்க, பெண் மூலம் நிர்மூலமா. பெண்கள் மூல நட்சத்திரத்துல பிறந்தா அந்த வீடு ஒண்ணுமே இல்லாம போயிடுமா. ஆனா ஆண் மூலம் அரசாளுமா. இது யாரோ ஒரு ஆண் தான் கிளப்பி விட்டுருக்கணும். பெண்கள் ஏமாந்துடாதீங்க. என்ன சொல்றார்? 27 நட்சத்திரத்தை பார்த்து பயப்படாதப்பா, முருகன்ட்ட இருக்கிற 27 பொருட்கள் உன்னை காப்பாற்றும் சொல்றதா இந்த பாட்டு. நான் சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு. ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஒவ்வொரு நாளும் சொல்லணும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டம். ஒரு சுமதிஸ்ரீக்கு கஷ்டம் இல்லையா? சுமதிஸ்ரீக்கு கஷ்டம் உண்டு. உங்களுக்கே கஷ்டமாமான்னு கேட்காதீங்க. மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு. சில பேருக்கு பிள்ளைங்க இல்லாம கஷ்டம், சில பேருக்கு பிள்ளைங்களால கஷ்டம், சில பேருக்கு கல்யாணம் ஆகாம கஷ்டம், சில பேருக்கு பணம் இல்லைன்னு கஷ்டம், சில பேருக்கு பணத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு கஷ்டம். கஷ்டம் எல்லாத்துக்கும் உண்டு. ஆனா இந்த பாடலையும் கோளறு பதிகத்தையும் நாம சொல்லி வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக தெய்வங்களினுடைய அருளால், சிவபெருமானுடைய அருளாலும் முருகப்பெருமானுடைய அருளாலும் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் சத்தியமாக நிச்சயமாக நீங்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், தெய்வம் சோதிக்கும், ஆனா நிச்சயமா கொடுக்கும். எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா? எங்கம்மா தெய்வம் சோதிக்குதே தவிர ஒன்றும் கொடுக்குற மாதிரி இல்லையேம்மா. ஞானசம்பந்த பெருமான் அந்த பதிகம் பாடிதான் சிவபெருமான் கிட்ட பொற்காசுகள் பெற்றார், நிதி பெற்றார், பொற்கிளி பெற்றார். அதுக்கு பேர் உளவா கிளின்னு பேர்.
அதனால யாரெல்லாம் இடரினும் தளரினும் சொல்றோமோ, பண தேவை இருப்பவர்கள் நம்பிக்கையோட இடரினும் தளரினும் சொல்லுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். ஒருத்தர் என்ன பண்ணா, இந்த மாதிரி சொற்பொழிவை கேட்டான். சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீன்னு வச்சுக்கோங்களேன். இடரினும் தளரினும் பதிகம் சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமாக பணம் கிடைக்கும், சிவபெருமான் கொடுப்பார் அப்படின்னு பேசினதை கேட்டுக்கிட்டு, சரி நமக்கு எப்படியெல்லாம் பணம் கிடைக்கும் யோசிச்சவன், லாட்ரி சீட்ல மட்டும்தான் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி, சிவபெருமானே எனக்கு லாட்ரி சீட்ல 10 கோடி விழுவணும். அன்னைக்கு போய் பார்ப்பான், ரிசல்ட்ல அவன் பேர் இருக்காது. அடுத்த நாள் போய் பார்ப்பான், அவன் பேர் இருக்காது. 1 வருஷம் ஆச்சு. நேரா கோயிலுக்கு வந்து, சிவபெருமானே எவ்வளவு நம்பிக்கை வச்சு நான் உன்னை கும்பிட்டேன், லாட்ரி சீட்ல பணம் விழு நம்புனே, எனக்காக நீ இதை கூட செய்ய மாட்டல, இனிமே உன்னை கும்பிட மாட்டேன். சிவன் சொன்னாரு, டே நான் உனக்கு உதவி பண்ணணும் தான் நினைச்சேன், ஆனா நீ ஒரு நாள் கூட லாட்ரி சீட்டு வாங்கல, உனக்கு லாட்ரி சீட்ல பணம் வேணும், ஆனா நீ லாட்ரி சீட்டு வாங்க மாட்ட. நம்ம என்ன பண்றோம்னா, லாட்ரி சீட்டே வாங்காம சிவபெருமானே லாட்ரியில பணம் விடணும், சிவபெருமானே லாட்ரியில பணம் விடணும். நாம கேட்கறத சரியா கேட்கணும், அப்ப தெய்வம் கொடுக்கும். அவன் யோசிச்சான், அட ஆமால லாட்ரி சீட்டு வாங்கினா தானே லாட்ரியில பணம் விழும். சாமியை அப்படிதான் குறை சொல்றோம், சாமியை கும்பிடுறோம், இந்த சாமி ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது. அப்பருக்கு ஓடி வந்துச்சு, சம்பந்தருக்கு ஓடி வந்துச்சு, சுந்தரருக்கு ஓடி வந்துச்சு, அபிராமி பட்டருக்கு ஓடி வந்த அம்பாள் நமக்கு வரல. ஏன் தெரியுமா? ஞான சம்பந்தருக்கும் அப்பருக்கும் சுந்தரருக்கும் அபிராமி பட்டருக்கும் குமரகுருபருக்கும் அருணகிரிநாதருக்கும் தெய்வங்கள் உடனே ஓடி வந்தன. அவங்கெல்லாம் பட்டு துணியா இருந்தாங்க. ஒரு சின்ன கரை வந்தா தெய்வத்துக்கே பொறுக்காது. நீங்களும் நானும் கரித்துணி மாதிரி. தெய்வம் எவ்வளவுதான் சுத்தப்படுத்தினாலும் மறுபடியும் போய் அழுக்க சேர்த்துக்குவோம். அதனாலதான் மொத்தமா சேர்த்து வச்சு ஒரு நாள் துவச்சுக்கலாம் தெய்வம் விட்டு வச்சிருக்கு. நமக்குள்ள தேவ குணமும் இருக்கு, அசுர குணமும் இருக்கு. நமக்குள்ள சூரபதுமனும் இருக்கான், முருகனும் இருக்கான். நமக்குள்ள கௌரவர்களும் இருக்காங்க, பாண்டவர்களும் இருக்காங்க. நமக்குள்ள ராவணனும் இருக்கான், ராமனும் இருக்கான். நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணங்கள் மறைந்து தேவ குணங்கள் அதிகரிப்பதற்காகத்தான் இப்படியான ஆன்மீக சொற்பொழிவுகளை எல்லாம் பெரியோர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். நல்லவனா இரு, நல்லவனா இரு, நல்லவனா இருன்னு சொல்றத திரும்ப 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 கேட்டா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம நல்லவனா இருக்கணும்பா அப்படின்னு நாம ஒரு முடிவுக்கு வருவோம். ஆனா அவ்வளவு சீக்கிரம் ஒரு நாள்லாம் வரமாட்டோம். அதனால தொடர்ந்து இது மாதிரியான சொற்பொழிவுகளை ஐயா வந்து ஏற்பாடு பண்ணணும். ரொம்ப மகிழ்ச்சி. சிவபெருமானுடைய பெருமைகளை இன்னும் நிறைய நேரம் நாம வந்து சிந்திக்கலாம். நீங்க வந்து சாமி கும்பிடுறீங்க, பதிகம் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய மன்னன், மாமன்னன் ராஜராஜ சோழனையும் நன்றியோட நினைக்கணும். யார் ஒருவர் ராஜராஜ சோழனை பற்றி இல்லாதது பொல்லாதது பேசுறாங்களோ அவர்கள் தமிழர்கள் இல்லை என்பதை நாம புரிஞ்சுக்கணும். ஏன்? நாம படிக்கக்கூடிய தேவார பதியங்களை அவன்தான் மீட்டு கொடுத்தான். சிதம்பரத்துல செல்லரிச்சு கிடந்தது தேவார பதிகங்கள். இன்னைக்கு நம்ம படிக்கிறோமே, முதல்ல நம்ம எடுத்த உடனே எத்தனையோ பதிகம் படிக்கிறோம். ஒவ்வொரு பதிகமும் படிக்க படிக்க எல்லா பிரச்சனைக்கும் நம்முடைய அருளாளர்கள் தீர்வு கொடுத்திருக்காங்க. ஒண்ணும் இல்ல, திருமருகள் அப்படின்னு ஒரு ஊர். திருமருகள் அந்த திருத்தலத்துல கணவன் பாம்பு தீண்டி இறந்து போயிட்டான். மனைவி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறா. ஞானசம்பந்தர் அந்த பக்கமா வரார். வந்து ஏமா அழுவுறன்னு கேட்கிறார். ஐயா, என்னுடைய கணவர், காதல் கணவர் பாம்பு தீண்டி இறந்து போய் விட்டார். இப்ப ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகம் பாடுறார். இறந்து போனவனை உயிர்ப்பிப்பதற்கு ஒரு பதிகம் பாடுறார். சடையா எனுமால், சரணி எனுமால், விடையா எனுமால், இப்படி ஒரு பதிகம் ஆரம்பிச்சு பாடுறார். அதுல சொல்றார், குவளை மலரும் மருகள் உடையாய். என்ன சொல்றாருன்னா, குளத்தில் குவளை மலர்கள் மலர்ந்திருக்க கூடிய திருமருகள் என்னும் ஊரில் இருக்கும் சிவபெருமானேங்கிறார். இப்ப எனக்கு என்ன கேள்வினா, ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த சூழல்ல ஒரு பதட்டம் வந்திருக்கணும்ல. ஒரு பொண்ணு அழுவுறா, என் கணவன் பாம்பு தீண்டி இறந்து விட்டான்னு ஒரு பொண்ணு கதறா. இப்ப ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணிருக்கணும்? சிவபெருமானை உடனே வா, இந்த பொண்ணோட கண்ணீருக்கு பதில் சொல்லு,
இவனை நீ உயிர்ப்பிச்சு கூட பதறி போய் தானே பாடி இருக்கணும். அதை விட்டுட்டு குவளை மலரும் மருகல் உடைய ஏன் வர்ணிக்கிறாரு? ஏன் வர்ணிக்கிறாரு? நம்முடைய அருளாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ரொம்ப அழகா பெரியவர்கள் விளக்கம் சொன்னாங்க. ஒண்ணும் இல்லப்பா, சிவபெருமான கூப்பிடும் போதே சம்பந்தர் சொல்றார், சிவபெருமானே நீ இருக்கும் இடத்தில் இந்த குளம் கூட பூவை சூடி இருக்கிறது, இந்த பெண் தலையில் பூவை சூட வேண்டாமா? நீ இருக்கிற இடத்துல குளமே பூவை சூடி இருக்கே, இந்த பொண்ணு பூவை சூடி இருக்க வேண்டாமா? இவள் கணவனை உயிர்ப்பித்து கொடு என்பதற்காக அந்த வர்ணனையை ஞானசம்பந்தர் பாடுகிறார். இந்த பதிகத்தினுடைய அருமையெல்லாம் ராஜராஜ சோழன் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கிறார். சிவபெருமான் எது எப்போது யாரால் நடக்க வேண்டும் என்று முடிவு செய்பவர். சிதம்பரத்தில் செல்லரிச்சு கடந்த தேவார பதிகங்களை எல்லாம் ராஜராஜ சோழன் தான் நமக்கு மீட்டு கொடுக்க வேண்டும் என்பது சிவபெருமான் எடுத்த முடிவு. அவன் எடுத்தப்போ நிறைய பாடல்கள் செல்லரிச்சு போயிருச்சு. அவனுக்கு ரொம்ப வருத்தம். ராஜராஜ சோழனுக்கு எவ்வளவோ பாட்டெல்லாம் அழிஞ்சு போச்சே. அப்போ ஒரு அசரீரி கேட்டதா, கலிகாலத்துல இந்த மக்களுக்கு இது போதும், எல்லா பாட்டும் வந்துட்டா மட்டும் எல்லாம் படிச்சு திருந்தி இருக்கவா போறாங்க, இப்போதைக்கு இது போதும், இதையே அவங்க முழுசா படிப்பாங்களான்னு தெரியாது. அப்படி ஒரு அசரீரி கேட்டதான். நாம கோளறு பதிகம் படிக்கிறோம், திருமணத்துக்கான பதிகம் படிக்கிறோம், இடரினும் தளரினும் படிக்கிறோம், கண்ணு வலிக்கு படிக்கிறோம், வயிறு வலிக்கு படிக்கிறோம், பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு படிக்கிறோம், கடன் பிரச்சனைக்கு படிக்கிறோம். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம ராஜராஜ சோழனையும் நன்றியோடு நினைக்கிறோம். அவன் தான் நமக்கு திருமுறை கண்ட சோழனாக இருந்து தேவார பதிகங்களை எல்லாம் நமக்காக மீட்டு கொடுத்தவன் சிவபெருமான். இப்ப ஐயா சொன்னார், இது மேற்கு பார்த்த சிவன் ஆலயம் அப்படின்னார். தமிழ்நாட்டில் மேற்கு பார்த்த சிவன் ஆலயங்கள்னு நிறைய உண்டு. எங்க ஊர்ல இருக்கக்கூடிய தாயுமான சுவாமியே மேற்கு பார்த்து தான் இருப்பார். அவர் பல காலம் கிழக்கு பார்த்து தான் இருந்தார். அதற்கு பிறகுதான் அவர் மேற்கு பார்த்து திரும்பியதாக தல வரலாறு சொல்கிறது. மேற்கு பார்த்த சிவன் கோவில் எப்பவுமே ரொம்ப விசேஷம். இந்த கோவில் மேற்கு பார்த்த சிவன் அப்படின்னார். எத்தனையோ கோவில்களில் எத்தனையோ அற்புதங்களை செய்தவன் சிவபெருமான். ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கங்க, நிறைய இந்த நவராத்திரி எல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம பெருசா செலவு பண்ணி தான் நம்ம வீட்டில் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு மக்கள் நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா நிறைய திரைப்படத்துறையில இருக்கிறவங்க, நல்ல வசதியானவங்க, பிரபலமானவங்களாம் 9 நாளும் நவராத்திரியை விமரிசையா கொண்டாடுறாங்களா? எல்லாராலையும் அப்படி கொண்டாட முடியுமா? முதல்ல கொலு வைக்கிறதே ரொம்ப விமரிசையா வைப்பாங்க. எங்க வீட்டில் நாங்கள் 500 பொம்மை வச்சு கொலு வைப்போம்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அம்மா நான் ஒரு 15 பொம்மை தான் வச்சிருக்கேன், அதை வச்சு நான் கொலு வைக்கலாமா? வைக்கலாம். எப்பவுமே மனசுல வச்சுக்கணும், தெய்வங்கள் ஆடம்பரத்தை ஒருபோதும் விரும்பாது. சத்தியமாக சிவபெருமான் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார். பல்லவ மன்னன் கோவில் கட்டினான். கோவில் கட்டிட்டு சிவபெருமான் கிட்ட போய் சொன்னான், சிவபெருமானே உனக்காக பார் எவ்வளவு பெரிய ஆலயம் எழுப்பி இருக்கிறேன், கும்பாபிஷேகத்துக்கு வா. சிவபெருமான் என்ன சொன்னார்? அவர் சொன்னாரு, நாளைக்கு நான் வேறொரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போறேன். சிவபெருமான் சொன்னார் பல்லவ மன்னன் கிட்ட, நாளைக்கா நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற? ஐ எம் சோ சாரி, என்னோட அப்பாயின்மெண்ட் நாளைக்கு உனக்கு இல்லை. இவன் பயந்துட்டான் மன்னன். என்ன சொல்றீங்க சிவபெருமானே, எனக்கு அப்பாயின்மெண்ட் இல்லையா? ஆமாப்பா, நாளைக்கு நான் பூசலார் ஒரு கோவில் கட்டியிருக்கிறான், அந்த கும்பாபிஷேகத்துக்கு போறேன். இவன் என்ன பண்ணா, பூசலார் கோவில் கட்டியிருக்கிறாரா? நான் மன்னன், நான் மிகப்பெரிய கோவில் கட்டியிருக்கிறேன், என் நாட்டில் எனக்கு தெரியாம எவன் கோவில் கட்டவன் விசாரிக்கிறார். யாருங்க அந்த பூசலார்? அவரா? அந்த மரத்தடியில உட்கார்ந்துருப்பாருப்பா. அவர் தான் மரத்தடியில உட்கார்ந்துருப்பாரா? போய் பார்த்தா அவர் பாட்டு கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறார். மன்னன் போய், ஏங்க நீங்க தான் சிவபெருமானுக்கு கோவில் கட்டியிருக்கிறீங்களா? பூசலார் அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தார், அதிர்ச்சியா பார்த்தார். ஏன்? அவர் கோவில் கட்டினது மனசுல. கண்ணை மூடி ஒவ்வொரு கல்லா எடுத்து வச்சு மனசுல கோவில் கட்டி முடிச்சுட்டு, சிவபெருமானுக்கு நாளைக்கு கும்பாபிஷேகம் பண்ண நினைச்சார்ல, சிவபெருமான் பல்லவ மன்னன்கிட்ட சொன்னார், அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நான் போறேன். நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடுது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்தை நாளை நாம் புகுவோம். நாளைக்கு நான் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போறேன், அதனால உன் கோயிலுக்கு நான் வர முடியாது என்று கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டருள போந்தார். பல்லவ மன்னன் கேட்டான், கோயில் எங்க கட்டியிருக்கிறீங்க? பூசலர் சொன்னார், என் மனசுல கட்டியிருக்கிறேன். மனசுலையா?
பல்லவ மன்னனுக்கு அப்பதான் புரிஞ்சுது, நான் பெரிய கற்கோயில் கட்டியிருக்கிறேன், அதை ஒரு பொருட்டாவே சிவபெருமான் நினைக்கல, மனசுல ஒருத்தர் கோவில் கட்டியிருக்கிறாரு, அந்த கோயில்ல போய் உட்காரணும்னு நினைக்கிறாரே சிவபெருமான் நினைச்சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்னைக்கு பக்கத்துல நீங்க சென்னையெல்லாம் போனா அதை போய் பார்த்துட்டு வாங்க. திரு நின்ற ஊர், அந்த ஊர் பேரு. அங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு பேரு இருதயாளீஸ்வரர் கோவில். அதென்ன இருதயாளீஸ்வரர் கோவில்னா, பூசலாரின் இருதயத்தில் ஆலயம் கொண்டு அமைந்த ஈஸ்வரன். அதனால இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு இருதயாளீஸ்வரன். எப்படி பூசலார் மனசுக்குள்ள சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணாரோ அதே அமைப்புல இருக்கக்கூடிய கோவில், ரொம்ப விசேஷமான கோவில். அதெல்லாம் போய் பார்க்கணும். இப்ப சிவபெருமான் ஆடம்பரத்தை விரும்புவாரான்னா நிச்சயமாக விரும்ப மாட்டார். இன்னும் நம்ம கோவிலா போய் சாமி கும்பிடுறோம்ல, சாமி கும்பிடல, ஒருவேளை கோயிலுக்கு போக முடியலன்னா என்ன பண்றது? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெரியோர்களே, இந்த தெய்வத்தை இப்படித்தான் கும்பிட வேண்டும், இந்த சாமிக்கு இதைத்தான் செய்ய வேண்டும், இந்த சாமிக்கு இதை மட்டும் செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சவங்க. பாரம்பரியமா தலைமுறையா பரம்பரையா தெய்வங்களை கும்பிடுறவங்க இருக்கிறாங்க. புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு மக்களையே குழப்பிட்டு இருக்கிறாங்க. இதை மட்டும் செய்து விடாதீர்கள், இது மட்டும் வேண்டாம். நமக்குன்னு ஒரு மரபு இருக்கு, அந்த மரபை எப்பவுமே மீறக்கூடாது. தெய்வங்களை மனசுல கும்பிடணும். பூசலார் மட்டுமில்ல, தாயுமானவர் சொல்றார், நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே. நான் கோயிலுக்கு வரலப்பா, என்னால முடியாது. கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க போறாங்க, என்னால முடியலப்பா, நீ வா. தாயுமானவர் சிவபெருமான கூப்பிட, நீ வா, வாராய் பராபரமே, நீ வா. என் மனசு கோவில், என் மனசுல என்ன இருக்கு? அன்பு இருக்கு, நீ வா என்று சிவபெருமானை கூப்பிட்டார் தாயுமானவர். பூசலார் கூப்பிடவே இல்லை, அவரே வந்து உட்கார்ந்தார். அப்ப தெய்வங்கள் ஆடம்பரத்தை பார்க்குமானா நிச்சயமா இல்ல, அன்பை மட்டும்தான் பார்க்கும். நீங்க தெய்வ சேக்கிழார் பெரிய புராணத்துல அவர் சொன்ன ஒவ்வொரு அடியவர்களுடைய வாழ்க்கையும் நம்ம பார்க்கும்போது, நான் நிறைய பதிகம்லாம் சொன்னல, எப்பயாவது நம்ம பெரிய புராணத்தை நேரம் இருக்கும்போது பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு பெரிய புராணத்துல அப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தர் வாழ்க்கையா சேக்கிழார் சொல்றாரா, இவர் இந்த கோயிலுக்கு போனார், இங்க போய் இந்த பதிகம் படிச்சார். அப்ப தேவாரத்தை எடுத்து அந்த பதிகத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா, அப்பர் எங்கெங்க போனார், சுந்தரர் எங்கெங்க போனார், சம்பந்தர் எங்கெங்க போனார், என்னென்ன பாடல்களை பாடுனாங்க அப்படின்றத தெய்வ சேக்கிழாரின் பெரிய புராணம் வழியாக நாம் உணர முடியும். அதுக்கு பேரு வந்து திருத்தொண்டர் புராணம் தான் வச்சார். சேக்கிழார் வச்ச பேரு திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம் கிடையாது. அது அளவுல பெருசானா நிச்சயமா இல்ல, அதை விட பெரிய புராணங்கள்லாம் இருக்கு, நிறைய பாடல்களை கொண்டதெல்லாம் இருக்கு. ஏன் அதுக்கு பெரிய புராணம்னு பேருன்னா, பெரியவர்கள் யாருன்னா அடியவர்கள், சிவன் அடியார்கள் தான் பெரியவர்கள். அவர்கள் வாழ்க்கையை சொல்லக்கூடிய நூல் என்பதால் தான் அதற்கு பெரிய புராணம்னு பேர். ஆனா சிவபெருமான் எப்பேற்பட்ட தெய்வம் பாருங்க. திருவாரூர்ல தேவாசிரிய மண்டபம் இருக்கு. நீங்க திருவாரூர் போனா அந்த மண்டபத்தெல்லாம் பார்க்கணும். அங்கதான் சுந்தரர் அமர்ந்திருந்தார், அங்கதான் நாயன்மார்கள்லாம் அமர்ந்திருந்தாங்க. அங்க ஒருத்தர் விரண்மிண்ட நாயனார்னு பேர், அவரு சிவனடியர்கள் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறார். அந்த பக்கமா சுந்தரர் வரார். வந்தவர் என்ன பண்ணார், நாம போய் அடியவர்களுக்கு வணக்கம் சொன்னா அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். அடுத்த வார்த்தை என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க, எந்த கோவிலுக்கு போனேன்னு கேட்பாங்க, எந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றேன்னு கேட்பாங்க, எங்க போக போறேன்னு கேட்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய இறை சிந்தனையை தடுக்கிற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம பேசாம கோயிலுக்கு போவோம்னு போனார். நம்ம ஊர்ல போட்டு கொடுக்கறதுனே சில பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தன் என்ன பண்ணா, விரண்மிண்ட நாயனார் இப்படி இடிச்சு, நம்மலாம் இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம், நமக்கு வணக்கம் சொல்லாம அவன் பாட்டுக்கு போறான். உடனே விரண்மிண்ட நாயனார், ஆமால சரி சரி, சுந்தரரை சைவ சமயத்திலிருந்து விலக்கி வைக்கிறேன். சிவனடியார்களுக்கு வணக்கம் சொல்லாமல் போன சுந்தரரை சைவ சமயத்திலிருந்து விலக்கி வைக்கிறேன். அவனுக்கு மனசு ஆறல, நம்ம பெருசா எதிர்பார்த்தா இவர் விலக்கி வைக்கிறேன்னு முடிச்சிட்டாரு அப்படின்னு. நீங்க விலக்கி வச்சா போதுமா, சிவன் வந்து சுந்தரர்கிட்ட பேசிட்டு தானே இருக்கிறாரு. அங்க பாருங்க, கருவறைக்கு முன்னாடி போய் சுந்தரர் நிக்கிறாரு, சிவபெருமானும் அவரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே விரண்மிண்ட நாயனார் பார்த்தார், சரி அப்படியானால் சிவபெருமானை சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறேன். சைவ சமயத்துக்கு தலைவர் யாரு?
சைவ சமயத்துக்கு தலைவர் யாரு? சைவ சமயத்துல தொண்டனாக இருந்த விரண்மிண்ட நாயனார் சைவ சமயத்திற்கு தலைவராக இருந்த சிவபெருமானை பார்த்து உன்னை சைவ சமயத்திலிருந்து விலக்கி வைக்கிறேன்னு சொன்னார். அந்த உரிமையை சிவபெருமானும் கொடுத்தார். அந்த விரண்மிண்ட நாயனார் 63 நாயன்மார்கள ஒருத்தர். இப்ப சிவபெருமான் சுந்தரர்கிட்ட சொன்னார், உன் கூட நான் தப்பா கூட்டணி வச்சுட்டேன் பாரு, உன் கூட சேர்ந்ததுக்கு நம்ம 2 பேரையும் விலக்கி வச்சுட்டாங்க. சுந்தரர் சொன்னார், நல்ல வேலைப்பா, எனக்கு துணையா நீ இருக்க, இல்லைன்னா நான் தனியா புலம்பிட்டு இருக்கணும். சரி, மறுபடியும் என்னை இந்த கூட்டத்துக்குள்ள சேர்த்துக்கணும்னா நான் என்ன பண்றது? அப்ப சிவபெருமான் அடியவர்களை பற்றி பாடு என்று சொல்ல, அப்போது சுந்தரர் பாடியதுதான் திருத்தொண்ட தொகை. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாஞ்சன் குடிமாறன் அடியாருக்கும் அடியேன்னு சுந்தரர் பாடினார். அந்த திருத்தொண்ட தொகையை விரிச்சுதான் சேக்கிழார் பெரிய புராணமாக எழுதினார். அப்ப சிவபெருமான திட்டலாம், அடிக்கலாம். ஏன்னா திட்டினது யாரு? சுந்தரர். நிறைய சொல்லி திட்டிருக்கிறார். ஆனா சிவபெருமானுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, சுந்தரரை வம்பிழுத்து பார்க்கறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அம்பாள் கூட ஏங்க இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, ஏங்க சுந்தரரை கஷ்டப்படுத்துறீங்க, அவனுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னப்பெல்லாம் சிவபெருமான் கேட்கல. அவருக்கு ஒரு சந்தோஷம். ஒரு கோயிலுக்கு போற சுந்தரர், கண்ணு இல்லை, கண் பார்வையை பறிச்சிட்டார் சிவபெருமான். கண்ணு இல்லாம போயிட்டு இருக்கிறார். கண்ணு இல்லாம போயிட்டு இருக்கக்கூடிய சுந்தரர் ஒரு கோவில்ல போய் நின்று கண்ணை கொடுன்னு கேட்டாரு. சிவபெருமான் கொடுக்கல. அதனால இப்ப கோயிலுக்கே போல. எந்த ஊருக்கு போனாலும் கோயிலுக்கு போகாம இப்படி போகும்போது அந்த கோயில்ல சிவபெருமான் உள்ள இருக்கிற வெளியில இருக்கியா அப்படின்னாராம். என்ன சொன்னாராம்? இருக்க, நல்லா இருக்க, நீ கிளம்புனாராம். இருக்கீரோ? இருக்கோம் நீ கிளம்பு, மத்தவனுக்கு நான் அருள் செய்வேன், உனக்கு இங்க வேலை இல்லை, நீ கிளம்பு. அப்ப கிளம்பும் போது அம்பாள் சொல்ற, அவளுக்கு மனசு கேட்கல. ஏங்க நம்ம புள்ள, நீங்க கண்ணை பறிச்சிட்டீங்க, அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, கண்ணை கொடுங்க. சிவபெருமான் சொல்ல, கொஞ்ச நாள் கஷ்டப்படட்டும், அவன் இப்ப என்ன. மனசு கேட்கல அம்பாளுக்கு. அவ ஏதாவது பண்ணுங்க. சிவபெருமான் என்ன பண்ணாரு? ஊன்றுகோலை தூக்கி போட்டாராம். ஒரு ஊன்றுகோலை தூக்கி போட்டு, எடுத்துக்க சுந்தரர் கிட்ட, கண்ணு கேட்டா குச்சி கொடுக்குறீங்க. சிவபெருமான் சொன்னார், இதை வச்சு பொழைச்சுக்கோ போ. அதனால அந்த கோயில்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு ஊன்றீஸ்வரர்னு பேரு, ஊன்றுகோல் கொடுத்ததுனால. அம்பாள் என்ன பண்ணாலா, என்னப்பா இது புள்ள கண்ணு இல்லாம இருக்கிறான், நீங்க பார்வையை கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு அந்த சுந்தரர் நடக்கிற வழியில மின்னல் ஒளியாக வந்தாலாம். அதனால அந்த கோயில்ல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரு மின் ஒளி அம்மைன்னு பேர். சுந்தரர் திட்டிகிட்டே இருந்தாரா? ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. யாருன்னு தெரியுமா? சிவபெருமான. சாக்கிய நாயனார்னு பேரு. எதால அடிச்சார் தெரியுமா? கல்லால அடிச்சார். சிவபெருமான நிறைய பேர் அடிச்சிருக்கிறாங்க. அர்ஜுனன் வில்லால அடிச்சான். அர்ஜுனன் பாசுபத அஸ்திரம் வாங்கின நாள் இன்னைக்கு, சிவராத்திரி அன்றைக்கு தான் அவன் பாசுபத அஸ்திரம் வாங்கினான். வில்லால அடிச்சான். எனக்கு அஸ்திரம் கொடுக்க மாட்டியான்னு வில்லால அடிச்சான். சாக்கிய நாயனார் கல்லால அடிச்சாரு. பாண்டிய மன்னன் பிரம்பால அடிச்சான். கண்ணப்ப நாயனார் செருப்பு கால வச்சார். ஐயோ பாவம் சிவபெருமான. வில்லால அடி வாங்கி, கல்லால அடி வாங்கி, பிரம்பால அடி வாங்கி. அதனாலதான் புலவர் பாடினார், எப்பா உனக்கு அம்மாவும் அப்பாவும் இல்லைன்றதுனாலதானப்பா ஆளாளுக்கு அடிக்கிறாங்க. தந்தை தாய் இல்லாததால் தானே உன்னை எல்லாரும் அடிக்கிறாங்க. உனக்கு ஒரு அம்மா அப்பா இருந்தா இப்படி அடி வாங்கிட்டு இருப்பியா அப்படின்னு பாடினார். அப்ப சிவபெருமான் அடியையும் வாங்கிக்கிட்டார், திட்டையும் வாங்கிக்கிட்டார், எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தன்னுடைய அடியவர்களுடைய குறைகளை எல்லாம் போக்கிய தெய்வம் யார் அப்படின்னா நிச்சயமாக சிவபெருமான். திருவாசகம் படிக்கணும். இப்போ 11:30 மணி ஆயிடுச்சா? இந்த நேரம் தான் லிங்கோற்பவன் நேரம் தொடங்குற நேரம். நல்ல முதுகு தண்டை நேரா வச்சு உட்காரணும். ஒன்றும் இல்லை, நம்மளுடைய பெரியோர்கள் ஒவ்வொரு வழிபாடும் நம்மளுடைய நன்மைக்காக தான் சொன்னாங்க. சரியா? ஜப்பான்ல ஒரு டாக்டருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க. அந்த டாக்டர் பேரு யோஷி நேரி ஒசூமி. ஒருத்தர் சில மணி நேரம் தொடர்ந்து சாப்பிடாமல் இருந்தால், இப்ப நீங்க காலையில சாப்பிடுறீங்களே, சாப்பிடாம மதியானம் சாப்பிட்டா, இல்ல மதியானமும் சாப்பிடாம நைட்டு சாப்பிட்டா, தொடர்ந்து ஒரு சில மணி நேரம் பல மணி நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்புல இருக்கக்கூடிய நோயை உருவாக்கக்கூடிய கெட்ட செல்கள், கேன்சர் மாதிரியான நோய்களை உருவாக்கக்கூடிய
கெட்ட செல்கள் இறந்து போகும்னு கண்டுபிடிச்சிருக்கிறார். அதுக்குதான் அவருக்கு நோபல் பரிசு. இதைத்தான் நம்ம ஆன்மீகத்துல விரதம்னு வச்சாங்க. அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்குறாங்க. நம்ம பெரியவர்கள் அதை தானே விரதம் வச்சாங்க. சஷ்டிக்கு விரதம் இரு, சதுர்த்திக்கு விரதம் இரு, ஏகாதசிக்கு விரதம் இரு, பிரதோஷத்துக்கு விரதம் இரு, ஒரு நேரமாவது சாப்பிடாம இரு. இப்பதான் அதையே அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு. ரமணா படத்துல ஒரு டைலாக் வரல, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களாடா அப்படின்ற மாதிரி. அப்ப நம்ம பெரியவர்கள் சொன்ன வழிபாடு எல்லாமே நம்முடைய நன்மைக்கு. இந்த நேரம் இருக்கல 11:30 மணிலேருந்து 1 மணி நேரம், கிட்டத்தட்ட அந்த 1.5 மணி நேரத்துக்கு லிங்கோற்பவன் நேரம்னு பேர். எல்லா சிவன் கோவில்லையும் சிவலிங்கத்துக்கு பின்னாடி கோஷ்டத்துல லிங்கோத்பவர் இருப்பார். சிவபெருமான் குளிர்ந்து 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 லிங்க வடிவில் காட்சி கொடுத்தது இந்த 11:30 மணிலேருந்து அந்த 3ஆம் ஜாமம் முடிகிற வரைக்கும். அந்த நேரத்துல பொதுவாக நம்ம உடம்புல 6 சக்கரம் இருக்கா, மூலாதாரத்துல ஆரம்பிச்சு அதாவது குண்டலினியே எழுப்புறதுன்னு சொல்றோமே, ஒவ்வொரு சக்கரமா போய் இந்த தலைக்கு மேல ஒரு இடம் இருக்கு, அதுக்கு பேரு துவாத சாந்த பெருவெளின்னு பேரு. நமக்கெல்லாம் அது வராது, மகான்களுக்கு மட்டும்தான் வரும். பெரிய பெரிய மகான்களுக்கு மட்டும்தான் துவாத சாந்த பெருவெளி வேலை செய்யும். அந்த மூலாதாரத்தை நம்ம இப்படி நிமிர்ந்து உட்கார்ந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த 6 சக்கரங்களும் இயங்கக்கூடியதாக, பிரபஞ்ச ஆற்றல், இறையாற்றல் அதிகமாக வெளிப்படக்கூடிய இந்த நேரத்துல, இந்த மாதிரி வெட்ட வெளியில இருந்து நாம நேரா நிமிர்ந்து உட்காரும் போது நமக்கு பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றதுலாம் இந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். இன்னும் ஒரு 20 நிமிஷம் சொற்பொழிவை கேட்கலாம், சரியா? ரொம்ப மகிழ்ச்சி. சிவபெருமானுடைய பெருமைகள்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மகாதேவர், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான், மிகப்பெரிய தேவனாக இருக்கக்கூடியவன். எப்பெல்லாம் தேவர்களுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் சிவபெருமான் கிட்ட ஓடி வருவாங்க. எப்பயாவது நல்லது நடந்தப்ப வந்திருக்கிறாங்களா? கிடையாது. நல்லது நடக்கிறப்பெல்லாம் அமைதியா இருப்பாங்க. பார்க்கடலை போய் கடைஞ்சாங்களா? ஏன் பார்க்கடலை கடைஞ்சாங்க? அமுதம் கிடைக்கணும்ன்றதுக்காக. ஏன் அமுதம் வேணும்னு நினைச்சாங்க தெரியுமா? மூப்பு வராது, பிணி வராது. ஆனா நல்லா மனசுல வச்சுக்கோங்க, மனுஷன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாத விஷயம் 2, மீது எல்லாத்தையும் நீங்க ஜெயிச்சிடலாம். நான் ஊரையே வளைச்சு நிலம் வாங்கி போட்டிருக்கிறேன், நான் பெரிய பதவியில் இருக்கிறேன், எனக்கு கீழே 1000 பேர் வேலை செய்கிறாங்க, எனக்கு ஊர்ல புகழ் இருக்கு, மரியாதை இருக்கு, என்னைய பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க, என்ன வேணா இருக்கட்டும். மனுஷன் ஜெயிக்க முடியாத விஷயம் 2. ஒன்று முதுமை, இன்னொன்று மரணம். யாரா இருந்தாலும் முதுமை வரும், எவ்வளோ அழகா இருந்தாலும் முதுமை வரும். ஆதார் கார்டுலயே அழகா இருந்தாலும் முதுமை வரும். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 25 வயசுல இளமை வேகம் இருக்கும், அடுத்தவனை அடிக்கணும், திட்டணும், சண்டைக்கு நிற்போம். 45 வயசுல அப்படி கிடையாது. நாம சண்டைக்கு போகணும்னு நினைச்சாலும் உடம்பு ஒத்துழைக்காது. 65 வயசுல அவ்வளவுதான், சட்ட காலரை பிடிச்சா கூட விட்டுருப்பா, என்னைய விட்டுருப்பா, காலம் கெஞ்ச வைக்கும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம எந்த தப்பு பண்ண மாட்டோம். மனுஷன் ஜெயிக்க முடியாத முதல் விஷயம் என்ன? முதுமை. 2வது மரணம். எல்லாருக்கும் வரும், மரணத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது. சிவன் சொத்து குலநாசம்னு சொன்னாங்களே பெரியோர்களே, எதுக்கு ஒருத்தன் கோவில் சொத்துல கை வைக்கிறான்? அவன் பிள்ளைங்க அனுபவிக்கணும் தானே. அனுபவிப்பதற்கு பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். நான் பல குடும்பத்தை பார்த்துருக்கேன். அடுத்தவங்களை ஏமாத்தி நிலம் வாங்கினவங்க, அடுத்தவங்களை ஏமாத்தி சொத்து சேர்த்தவங்க, அதை அனுபவிப்பதற்கு அவர்கள் பிள்ளைகள் இருப்பதில்லை. மறுபடியும் கொண்டு வந்து கோவிலுக்கே கொடுத்துட்றாங்க. யார்கிட்ட ஏமாத்தி வாங்கினாங்களோ அவங்க கிட்டே கொடுத்துட்றாங்க. அதுக்குதான் சொன்னாங்க, ஏமாத்தாத, நல்லவனாயிரு, நல்லவனாயிரு. எத்தனையோ அற்புதங்களை செய்த தெய்வம் தப்பு செய்யறவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்கும், பார்த்துட்டு தான் என்கிட்ட கேட்பாங்க, அம்மா கெட்டவெல்லாம் நல்லாதாமா இருக்கிறான், அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க, நல்லவங்க தான் கஷ்டப்படுறான். அப்பெல்லாம் இல்லை. பிரபஞ்ச விதி என்ன தெரியுமா? நல்லவன் வாழ்வான், கெட்டவன் வீழ்வான். அவ்வளவுதான் விஷயம். என்ன அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும், அவ்வளவேதான் விஷயம். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா நாம கோயிலுக்கு வருவோமா? நீங்க சொல்லுங்களேன். இப்ப நான் யதார்த்தமா ஏதாவது ஒண்ணு சொல்ல, அது உடனே நடக்க, நம்ம உடனே நாமளே சாமி தான்ப்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்கள். சேக்கிழார் எழுதுறாரு சிறுதொண்டர் நாயனார் புராணத்துல, சிவபெருமான் வரார், சிவனுடைய வேஷத்துல வரார். சிறுதொண்டர் வீட்டுல இல்லை, 2 பெண்கள் மட்டும் இருக்கிறாங்க. அவருடைய மனைவியும் ஒரு வேலைக்கார பெண்ணும். திருவெண்காட்டு நங்கை மனைவி பேரு, சந்தான நங்கை பணிப்பெண்ணினுடைய பேர். சிவபெருமானா உள்ள கூப்பிடுறாங்க. சிவனடியார் வேஷத்துல வந்திருக்கிறார். ஐயா வாங்க, என்னுடைய கணவர் ஒரு சிவனடியாரை தேடிதான் போயிருக்கிறார்,
நீங்க வாங்க வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடும்போது சிவபெருமான் சொன்ன பதில் தெய்வ சேக்கிழார் எழுதுறார், மாதரார் தனித்து இருக்கும் இடத்தில் யாம் புகுதோம், பெண்கள் தனியாக இருக்கும் இடத்தில் சாமியார் உள்ளே வரக்கூடாது. சொன்னது யாரு? சிவபெருமானே சொல்றார், தெய்வ சேக்கிழார் எழுதுறார். ஓ அப்படியாமா, வீட்டுக்காரர் சிவனடியார் தேடிதான் போயிருக்கிறாரா? சரி சரி நான் வந்து உட்காரன், உள்ளேயே வரலையா சிவபெருமான்? பெண்கள் தனியாக இருக்கிறீர்கள், சிவனடியவனாக இருக்கக்கூடிய நான் பெண்கள் தனியாக இருக்கும் இடத்திற்குள் வர மாட்டேன், நாம அந்த மரத்தடியில உட்கார்ந்துருக்கேன், உங்க வீட்டுக்காரர் வந்தோன்னா கூப்பிட ஆள் அனுப்புங்க என்று சொன்னவர் சிவபெருமான். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் அப்படின்றது நமக்கு தெய்வங்கள் இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வகுத்து கொடுத்தவை. வார்த்தைகள் நல்ல வார்த்தையா இருக்கணும். இன்னைக்கு எல்லாருக்குமே கோபம் வருது, ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய வேலை அப்படி. அற்ப மானிட பிறவிகள் தானே நம்ம எல்லாருமே. எனக்கு நல்லா கோபம் வரும், எல்லாருக்கும் கோபம் வரும். வார்த்தைகளை சரியா பேசணும். ஒரு சிவபக்தர் ஒருத்தர் எப்பவுமே எல்லாத்தையுமே சிவன் அப்படிதான் சொல்லுவார். என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா 2 சிவன் சாப்பிட்டேன், 2 இட்லி சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டார். 2 சிவன் சாப்பிட்டேன். எதுல உட்காந்துருக்கிறீங்க? சிவன் மேல உட்காந்துருக்கிறேன். எங்க போறீங்க? சிவன் மேல போறேன், சிவனை பார்க்க போறேன், என் மாமா பார்க்க போறேன்லாம் சொல்ல மாட்டார், சிவனை பார்க்க போறேன். எல்லாமே சிவன். ஒரு நாய் வந்து நின்னாலும் சிவத்தை போ சொல்லுங்க அப்படிம்பார். அப்ப அந்த ஊர்ல 2 பசங்க என்ன பண்ணானுங்க, டேய் இவர் நடிக்கிறாருடா, மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணுவோம், அவர் முன்னாடி போய் சண்டை போடுவோம். சண்டை போட்ட உடனே ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. பஞ்சாயத்து தலைவர் கேட்பாரு, யாரு முதல்ல அடிச்சா அப்படின்னு. நம்ம சொல்லுவோம், இந்த சாமி தான் சாட்சி, அவர்கிட்டயே கேளுங்கன்னு சொல்லுவோம். அப்ப அவர் சொல்லுவார், இந்த முனுசாமி தான் ராமசாமி அடிச்சான் அப்படின்னு அவர் சொல்லுவார்டா. அப்ப நம்ம சொல்லுவோம், எல்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிவன் எங்களுக்குள்ள இல்லையா, ஏன் சாமி நடிக்கிறீங்க நம்ம கேட்போம்டா அப்படின்னு. 2 பேரும் என்ன பண்றாங்க, அதே மாதிரியா போய் சண்டை போடுறாங்க. சண்டை போட்ட உடனே அதே மாதிரி பஞ்சாயத்து கூப்பிடுது. பஞ்சாயத்து கூட்டினோடனே பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இவர் தான் சாட்சின்றாங்க. அவர் வந்து கேட்டார், சாமி நீங்க சொல்ற வாக்குமூலத்தை வச்சுதான் நாங்க ஒரு முடிவுக்கு வர முடியும், நீங்க சொல்லுங்க, இந்த 2 பேர்ல யாரு முதல்ல அடிச்சா என்ன நடந்துச்சு? அவர் சொன்னார், இந்த சிவம் அந்த சிவத்தை முதல்ல சிவ, அந்த சிவம் இந்த சிவத்தை அப்புறம் சிவ, அந்த சிவமும் இந்த சிவமும் சிவ சிவ, சிவன் நாமத்தை தவிர வேற எதையும் சொல்ல மாட்டேன் இருந்தவர் இப்படிதான் பேசுவார். நாம சிவாய நம சிவாய நம சிவாய நம, ஏ தோசை ரெடியா, சிவானயம சிவ, தக்காளி சட்னி வை, இப்படியெல்லாம் இல்லை. இன்னொன்னு, இந்த நமச்சிவாயன்ற மந்திரம் இருக்கே, அந்த 5 எழுத்து மந்திரம் ரொம்ப அழகா நம்முடைய தேவாரம் பதிகம் சொல்லுது. சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்? துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போழ்திடும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள் தரும் வஞ்சகம் அற்ற அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. ஒன்ன கூற்றுவன் வந்து பிடிக்கிறதுக்கு வந்தா கூட நமச்சிவாய் என்ற அந்த அஞ்செழுத்தை சொன்னால் அவனே அஞ்சி கொண்டு ஓடுவான். அதுதான் நமச்சிவாயே என்கிற மந்திரத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அஞ்ச வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே அப்படின்னு. நமச்சிவாயே அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்கள் சிவமாகவே மாறுவார்கள். திருவாசகத்துல சொல்றார் மாணிக்க வாசகர், தொட்டாரை சிவமாக்கும் திருவாசகம். திருவாசகத்தை தொட்டா அவர்கள் சிவனுக்கு நிகரானவர்கள். அதுக்காக ஓடம்பை கும்பிட்டுட்டு நானும் சிவபெருமான் தான்ப்பா, அப்படி கிடையாது. அந்த வார்த்தைகள் மனதை தொடுகிற போது நிச்சயமாக, எப்படி சிவம் அப்படின்னா உயர்ந்த நிலை, சிவம் அப்படின்னா மங்களம். நம்ம உரிமையா சிவபெருமான்ட்ட கேட்கலாம். சுந்தரரா தான் மன்னர். சுந்தரர் பாருங்க, இப்ப கடவுள் நமக்கு ஒண்ணு கொடுத்தாருன்னா நம்ம அதுல ஒரு குறை சொல்லுவோம்ல, ஏதோ இவ்வளவுதானா அப்படின்னு போல. அந்த மாதிரி அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் பாருங்க. சுந்தரர் அணுக்க தொண்டர் சிவபெருமானுக்கு, அதனால உரிமையா கேட்டார். குண்டையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, திருக்குவளை, திருவாரூர் பக்கத்துல. அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு கோளிலிநாதர். கோல்னா கிரகம். அந்த ஊர்ல கிரகங்களுக்கு வேலையே கிடையாது. சிவபெருமானுடைய சக்திக்கு முன்னால் கிரகங்களுக்கு வேலையே கிடையாது. அவருக்கு பேரே கோளிலிநாதர். அங்க ஒரு நிலக்கிழார் ஒருத்தர் இருந்தார். அவரு ஒவ்வொரு மாசமும் அரிசி எல்லாம் வந்து சுந்தரருக்கு கொடுத்து விடுவார், திருவாரூருக்கு கொடுத்து விடுவார். ஒரு முறை பஞ்சம் வந்துருச்சு. இவருக்கு மனசு கேட்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, சுந்தரருக்கு நான் கொடுக்க வேண்டிய
அரிசியா கொடுக்க முடியாம போச்சே அப்படின்னு மனசு வருத்தப்படுற. சிவபெருமானே இது என்ன சோதனை, சுந்தரருக்கு நான் ஒவ்வொரு மாசமும் அரிசி கொடுத்து அனுப்புவேனே, இந்த மாசம் என்னால கொடுக்க முடியலையே, என்ன பண்றது அப்படின்னு அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இருக்கும் போது சிவபெருமான் நெல் மழை பெய்விக்கிறார். வாசல்ல அப்படி மலை மாதிரி குவிஞ்சிருக்கு நெல்லு. ரொம்ப சந்தோஷம் குண்டையூர் கிழாருக்கு. அப்பா சுந்தரருக்கு முதல்ல இந்த செய்தியை சொல்லணும் அப்படின்னு சுந்தரரை கூப்பிடுற. சுந்தரர் வாங்க 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 வந்து பாத்தீங்களா, சிவபெருமான் வந்து இவ்வளோ நெல்லு கொடுத்தாரு, உங்களுக்கு கொடுக்க முடியலையே, உங்களுக்கு கொடுக்க நெல் இல்லையேன்னு வருத்தப்பட்டேன், சிவபெருமான் இவ்வளோ நெல்லு கொடுத்துருக்கிறாரு. இப்ப சுந்தரர் என்ன சொல்லியிருக்கணும் நியாயமா நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்கணும்? ஆஹா என்னே கருணை சிவபெருமானுக்கு என் மேல, நீங்க சுந்தரருக்கு நெல் இல்லைன்னு வருத்தப்பட்ட உடனே என் பெருமான் இவ்வளவு நெல்ல கொடுத்துருக்கிறாரு அப்படிதானே சொல்லணும். அவரு சுந்தரர் கிட்ட நெல்லு கொடுத்துட்டா இதெல்லாம் யார் என் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது? சுந்தரர் நெல்லு கொடுத்துட்டா இவ்வளோ நெல்ல மூட்டை கட்டி யார் என் வீட்டுல கொண்டு வந்து கொடுக்கறது? நெல்லு கொடுத்தவரு ஆள் அனுப்பி என் வீட்டுல கொண்டு வந்து போட மாட்டாராமா? சுந்தரர் கேட்டாராம். அது சிவபெருமான் கிட்டேயே கேட்கிறார். ரொம்ப அழகா சொல்றார், நீள நினைந்தடையேன். ரொம்ப பெருசா நினைக்கணும் சிவபெருமான, ரொம்ப நேரம் நினைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நினைக்க கூடாது. நீள நினைந்தடியேன் சொல்லிட்டு சொன்னார், வாலனைய கண் மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோளிலே எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். மலை மாதிரி குவிஞ்சிருக்கு, சில நெல்லு தான் கிடைச்சுதான். சில நெல்லு கொடுத்துருக்கிற, ஆள் இல்லை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே. ஆள் இல்லப்பா என்கிட்ட, என் வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு சுந்தரர் சொல்ல, சிவபெருமான் பூதகணங்களை அனுப்பி அதையெல்லாம் மூட்டையா திருவாரூர்ல கொண்டு வந்து இறக்குனாராம். பணிவாவை கேட்டார் சுந்தரர்? பணிவா கேட்கல, உரிமையா கேட்டார். ஆள் இல்ல, கொண்டு வந்து என் வீட்டுல இறக்குறியா இல்லையா என்று தன்னுடைய பக்தன் கேட்டதை கூட செய்த தெய்வம் நிச்சயமாக நம்முடைய சிவபெருமான் ஒருத்தர் தான். அவர் தான் தூது போறார், அவர் தான் அடி வாங்குறார், அவர் தான் மூட்டையை கொண்டு போய் வீட்டில் சேர்க்கிறார். என்னென்ன வேலை யார் யார் சொல்றாங்களோ எல்லாத்தையும் செய்யக்கூடிய தெய்வம் சிவபெருமான். அதனால தான் மாணிக்க வாசகர் சொன்னார், தந்தருள வந்தருளும்னார். பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் வேணும்னா சிவபெருமானுடைய அடிமுடி பார்க்க முடியாததா இருக்கலாம்ப்பா, ஆனா விண்ணோர்கள் பார்ப்பதற்கு கூசும் திருப்பாதம். சிவபெருமானுடைய திருப்பாதம் எப்படிப்பட்ட பாதம் தெரியுமா? தேவர்கள் பார்க்கறதுக்கு கூசுவாங்களாம். ஏன்? ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் நம்ம போய் அந்த காலை பிடிக்கிறோம், ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் நம்ம போய் அந்த காலை பிடிக்கிறோம் அப்படின்னா பார்க்கறதுக்கே அவங்களுக்கே கூச்சமா இருக்குமா. அந்த பாதத்தை நமக்கு கொண்டு வந்து தந்தருள வந்தருளும், இந்தா என் பாதத்தை நீ பார்த்துக்கோ என்று வந்து நிற்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாடுறார். தேவர்கள் அமுதம் எடுக்க போனாங்க, சிவபெருமான் கிட்ட சொல்லலை. அமுதம் வந்தது, அதுக்கு முன்னாடி விஷம் வந்துச்சு, அதை தான் கொண்டு வந்து சிவபெருமான் கிட்ட கொடுத்தாங்க. அவர் அந்த விஷத்தை அருந்திய நாள் தான் நேத்து. சிவராத்திரிக்கு முந்தின திரையோதசி திதியில தான் சிவபெருமான் ஆலாலம் உண்டார், ஆலகால விஷத்தை உண்டார். நம்ம ஒவ்வொரு மாசமும் பிரதோஷம் போறோமே கோவிலுக்கு, அந்த திரையோதசி திதியில தான் நேத்து தான் அவரு ஆலகால விஷம் உண்டார். இன்னைக்கு தேவர்களுக்கு உங்களுக்கு பிணி இல்லை, மூப்பு இல்லை அப்படின்னு வரம் கொடுத்த நாள் இன்றைக்கு. நம்ம பார்த்தால மனுஷனுக்கு ரெண்டு விஷயம் தப்பிக்கவே முடியாது, ஆனால் சிவபெருமான் தேவர்களுக்கு மரணம் இல்லை, மூப்பு இல்லை, பிணி இல்லை, வறுமை இல்லை, எல்லா விதமான வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் என்று அருள் செய்த நாள் இன்னைக்கு. அதனாலதான் நாம கண்ணு விழிச்சு, அது இந்த நேரத்துல முக்கியமா இந்த லிங்கோற்பவ நேரத்துல சிவபெருமானை மனதிலே தியானித்து வழிபாடு செய்கிற போது அந்த தெய்வம் நிச்சயமா சிவ வழிபாடுன்றது உங்களுக்கு வாழ்க்கையில உயர்வை கொடுக்கும். அதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாம். சோதிக்கிறாரேம்மா ரொம்ப சோதிக்கிறாரே அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் நோயோட வருவாங்க, உடம்புல வந்து நோய் இருக்கு, ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க நோய் வரல, உடம்புன்னு இருந்தா நோய் ஒன்று இருக்காதா, எல்லாருக்கும் நோய் வரும். அப்படி நிறைய நோய்கள் வருகிற போது அவரே தான் வைத்தீஸ்வரனாகவும் இருக்கிறார், சிவபெருமான் தான் வைத்தியநாதனாகவும் இருக்கிறார், அவரே தான் மருந்தீஸ்வரராகவும் இருக்கிறார். மருந்தாகவும் இருக்கிறார், வைத்தியனாகவும் இருக்கிறார், எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காப்பாற்றி தரக்கூடிய தெய்வமாக சிவபெருமானே இருக்கிறார். சிவனை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக வாழ்க்கையிலே நமக்கு உயர்வு கிடைக்கும். தெய்வ சேக்கிழார்
பெரிய புராணத்தை எழுதி எத்தனை ஆண்டுகள் இருக்கும், எத்தனையோ ஆண்டுகள் இருக்கும் தானே, எத்தனையோ வருடங்கள் இருக்கும் தானே. இன்றைக்கும் நாயன்மார்களுடைய பெருமையை நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அது சிவனுடைய அருளால் தான். புகழ்னா அதுதான் புகழ். இறந்துட்டா ஞாபகம் வச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அவனுக்கு தெரியுமா, ஒரு மனுஷன் இறந்து போற அன்னைக்கு வர கூட்டம் கருமாதி அன்னைக்கு வராதுங்க. இறந்து போற அன்னைக்கு வர கூட்டம் கருமாதிக்கே வராது. கருமாதிக்கு வர கூட்டமோ 30 கும்பிடும்போது வராது. அதுக்கு வர கூட்டமோ வருஷம் கும்பிடும்போது வராது. எல்லாருக்கும் வேலை இருக்கு, எல்லாரும் மறந்துடுவாங்க. வாழ்க்கையில நாம நினைச்சுக்கிறோம் நாம தான் பெரிய ஆள், நாம தான் புகழ். அப்படிலாம் கிடையாது. இறந்த உடனே ஒரு பேர் வச்சிருவாங்க. இப்ப அழைப்புதல்லாம் பேர் போடுறாங்கல்ல, ஐயாலாம் ரொம்ப அழகா என்னை அறிமுகப்படுத்தினார். ரொம்ப மகிழ்ச்சிங்க, அவங்க அறிமுகம்லாம் எனக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். அந்த வார்த்தைகளுக்கு நான் தகுதிப்படுத்திக்க முயற்சி பண்றேன். சொன்னாங்கல்ல, இறையருள் செல்வி இப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குல்ல. இப்போ அழைப்புதல்ல ஜமீன்தார்னு போடணும், தொழிலதிபர்னு போடணும், 10 பட்டம் வாங்கினா 10 பட்டம் போடணும். இப்போ சமீபத்தில் எனக்கு கூனம்பட்டி ஆதீனம் ஐயா அவர்கள் ஒரு விருது கொடுத்தாங்க. ஸ்ரீ வாக்தேவி விலாசரத்னா அப்படின்ற ஒரு விருது கொடுத்தாங்க ஐயா அவர்கள். நான் அவங்கள சந்திச்சப்போ ஐயா சொன்னாங்க, ரொம்ப நல்லா பேசுறீங்கம்மா, ஆன்மீகத்துக்கான உங்களுடைய அந்த பணி, நம்முடைய தெய்வங்களை பற்றி மக்கள்கிட்ட அந்த வரலாறுகளை நீங்கள் சொல்றதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த விருது கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நிறைய விருதுகள் வாங்கியிருந்தாலும் ரொம்ப சில விருதுகள் மட்டுமே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விருது. என்னதான் பேரு பட்டம் புகழ்லாம் இருந்தாலும் உடம்புல இருந்து உயிர் போச்சுன்னா ஒரே பேர் தான். எப்போ எடுப்பீங்க? அவ்வளவே தான். பாடியை எப்போ எடுப்பீங்க, பணத்தை எப்போ எடுப்பீங்க, எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான். எங்கள் ஊர் திருச்சியில் சத்தியசீலன்னு ஒரு ஐயா இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிக சிறந்த பேச்சாளர் ஐயா. இப்போ இல்லை. ஆரம்ப நாட்கள்ல நான் அவர் கூட நிறைய பட்டிமன்றங்கள்லாம் பேசியிருக்கேன். அப்போ அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னார், ஒரு கல்லூரிக்கு அவர் போயிருக்கிறார். அவர் கல்லூரியில் தான் வேலை பார்த்தார், கல்லூரியில் பேராசிரியர் வேலை பார்த்தார். ஒரு கல்லூரியில் அறிவியல் கண்காட்சிக்கு இவரை கூப்பிட்டுருக்கிறாங்க, சிறப்பு விருந்தினராக போயிருக்கிறார். 3 பெட்டி இருந்ததாம், சரியா? ஒரு பெட்டிக்கு மேலே இதற்கு பல்லில் விஷம் அப்படின்னு இருந்துச்சான். திறந்து பார்த்தா உள்ள ஒரு பாம்பு படம். பாம்புக்கு பல்ல தானே விஷம், இதற்கு பல்லில் விஷம். திறந்து பார்த்தா பாம்பு. அடுத்து இதற்கு கொடுக்கில் விஷம், ஒரு டப்பா. திறந்து பார்த்தா தேள். அடுத்து இதற்கு உடம்பெல்லாம் விஷம். திறந்து பார்த்தா மனுஷ போட்டோவா? அவரும் அப்படிதான் நினைச்சாராம். இதற்கு பல்லில் விஷம், திறந்து பார்த்தா பாம்பு. இதற்கு கொடுக்கில் விஷம், திறந்து பார்த்தா தேளு. இதற்கு உடம்பெல்லாம் விஷம். ஓ, மனுஷ போட்டோவான்னு திறந்தாராம். உள்ள ஒரு கண்ணாடி இருந்துச்சாம். என்ன, மனுஷ போட்டோ இருந்தா இந்த மனுஷங்களே இப்படி தப்பா அப்படின்னு நம்மள தவிர மீதி எல்லாரையும் நம்ம நினைச்சுக்குவோம். அதனால கண்ணாடி வச்சிருந்தாங்களா. அப்போ மனிதன் என்பவன் எல்லா விதமான தீய குணங்களையும் இழி குணங்களையும் கொண்டவனாகத்தான் இருக்கிறான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அவனை சுத்தப்படுத்துறது தான் ஆன்மீகம். கோயிலுக்கு போ, சாமி கும்பிடு, விரதம் இரு, கோபப்படாத, மனசை கட்டுப்படுத்து, தியானம் பண்ணு, யோகா பண்ணு. இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்கன்னா நம்முடைய மனநலனுக்காகவும் நாம வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கிறதுக்காகவும் தான். பக்கத்துல தான் இருக்க மதுரை. மதுரையில தான் சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தினார். ஏன் அப்படின்னா கலிகாலத்துல நாம வாழ்க்கையில உயர்வதற்கான ஒரே வழி இறைவனுடைய நாமத்தை சொல்வது. நாம தவம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பெருசா செலவு பற்றி வேள்வி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இறைவனுடைய நாமத்தை சொன்னாவே கலிகாலத்தில் நம்ம எல்லோருக்கும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். அதனால ஒரு மணி வரைக்கும் சிவபுராணம் படிக்கணும், திருவாசகம் படிக்கணும். திருவாசகத்துக்கு என்ன சிறப்புன்னா, இந்த 4 கால பூஜை இருக்குல்ல, இப்ப சிவராத்திரில 4 கால பூஜை இருக்குல்ல, இந்த 4 கால பூஜையை முதல்ல யாரு பண்ணா? அம்பாள் தான் பண்ணலாம். அம்பாள் தான் பண்ணா. ஏன் பண்ணுனா அப்படின்னா, சிவபெருமான் எல்லா உயிர்களையும் பிரளய காலத்தில் தனக்குள்ளே ஒடுக்கினாரா? அவர் தான் சம்ஹார கடவுள். நம்ம பிரம்மா தான் படைக்கிறார்னு சொல்றோம்ல, பிரம்மா படைப்பாரா அப்படின்னா சிவபெருமான் சொல்ல பிரம்மன் படைக்கிறார். பிரம்மனை படைப்பு கடவுளாக நியமித்தவர் சிவபெருமான். அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒடுக்கிறார் அப்படின்னா எல்லா உயிர்களையும் சிவனுக்குள்ள ஒடுக்கிறார். மறுபடி புதுசா படைக்கிறார்னா அதெல்லாம் எங்க இருந்து வரும்? சிவபெருமான் கிட்ட இருந்து தானே வரும். இப்ப நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சேன்னா எங்க வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போய் கதவை சாத்தியாச்சு. மறுபடியும் நான் நாளை காலையில ஒரு நிகழ்ச்சிக்கு போனா எங்க இருந்து வரணும்? என் வீட்டுல இருந்து தான் வரணும்.
எங்க போனோமோ அங்க இருந்தா வெளியில வரணும். அப்ப பிரளய காலத்தில் எல்லா உயிர்களையும் தனக்குள்ளே ஒடுக்கி வைக்கிற சிவபெருமான் மீண்டும் படைப்பு காலம் வருகிற போது புதிய உயிர்களை சிருஷ்டிக்கிறார். ரெண்டு விஷயம், அவர்கிட்ட தண்ணியும் இருக்கு, நீரும் இருக்கு, நெருப்பும் இருக்கு. ரெண்டும் ஒன்னா இருக்க வாய்ப்பே கிடையாது. நீரும் நெருப்பும் ஒன்னா இருந்தா ஏதாவது ஒண்ணுதான் தப்பிக்கும். ஒண்ணு நெருப்பு தப்பிக்கும், இல்லையா நீர் தப்பிக்கும். நெருப்புன்றது அழிக்கும், எது ஒன்றையும் இல்லாமல் போக செய்வது நெருப்பு, எது ஒன்றையும் புதிதாக உருவாக்குவது நீர். நீர் இருந்தாதான் விதை வரும், உயிர்கள் தோன்றும், முளைக்கும், வளர்ச்சி நடைபெறும். அப்ப சிவபெருமான் நெருப்பையும் வைத்திருக்கிறார், அவர்தான் ஒடுக்குகிறார். நீரையும் வைத்திருக்கிறார், அவர்தான் உருவாக்குகிறார். அதுதான் சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. எல்லா உயிர்களையும் ஒடுக்கி பிரளய காலத்தில் சிவபெருமான் தனியாக அமர்ந்திருந்த போது அம்பாள் சிவராத்திரி அன்றைக்கு 4 கால பூஜை பண்றா. பூஜை பண்ணிய அம்பாள் சொன்னா, யார் இது மாதிரி உங்களுக்கு 4 கால பூஜை பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்கள் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் தர வேண்டும் என்று அம்பாள் கேட்டுக்கொண்டதன் பேரில் நாம 4 கால பூஜைகளில் கலந்து கொண்டால் நமக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இப்ப சிவபெருமான் தனியா உட்கார்ந்து இருக்கிறால, பிரளயம் முடிஞ்சு அப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாரு தெரியுமா? ரொம்ப அழகா மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பண்ணார். தனியா இருப்பாரு சிவபெருமான். நான் அந்த கோவிலுக்கு போகும்போது மேல ஒரு பெரிய சிலை இருக்குல்ல, நான் அதை பார்த்தோன்னே எனக்கு அதுதான் தோணுச்சு, பிரளயம் முடிஞ்சு இப்படிதான்ப்பா இருப்பாரு சிவபெருமான். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலயும் லிங்கமாவே பார்த்துட்டோமா, லிங்க வடிவத்துல தானே பெரும்பாலும் பார்த்துருக்கிறோம். அந்த சிலையை பார்த்தோன்னே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. கிட்டத்தட்ட அந்த அமைப்பே அப்படிதான் இருந்தது. பிரளயம் முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிவபெருமான் தோற்றம் தான் எனக்கு அது தெரிஞ்சது. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சொன்னார், தனியா உட்கார்ந்துருப்பார் சிவபெருமான். இப்ப என்ன பண்ணுவாருன்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க? திருவாசகம் படிப்பாருன்னார். திருவாசகம் படிப்பாராம். அதனாலதான் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை சொல்ல சொல்ல சிவபெருமான் படியெடுத்தார். அவர் ஒரு பிரதி எடுத்துக்கிட்டார்ல. மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை சொல்றார், சிவபெருமான் ஏன் திருவாசகத்தை படியெடுத்தார் தெரியுமா? கடைவூழி வரும் காலத்தின் தனிமை கழிக்கான்றோ அம்பலத்தின் உடையான் உன் வாசகத்தின் ஒரு பிரதி கருதினதே. பிரளயம் முடிஞ்ச அவர் மட்டும் தனியா இருப்பார், இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்காது. தனியாக இருக்கிற போது தான் படிப்பதற்கு வேண்டும் என்று சிவபெருமான் படியெடுத்த நூல் திருவாசகம். சிவபெருமானே படிக்கிறாராம். அதனாலதான் சிவபுராணத்துல ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் ஒரு வரி சொன்னார், முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். நாம செஞ்ச எல்லா கர்ம வினைகளையும் நீக்கி தரக்கூடியது சிவபுராணம். அதை படிக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி உங்க ஊருக்கு வந்தது, கோவிலுக்கு வந்தது. கொஞ்சம் நம்ம சிவபெருமானுடைய பெருமைகள் எல்லாம் சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. முதல் முறையா உங்க ஊருக்கு வந்தது மகிழ்ச்சி. நம்ம நிறைய விஷயங்கள், அருளாளர்கள் வாழ்க்கையில் நடந்தக்கூடிய விஷயங்கள், சிவபெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். நம்முடைய வழிபாட்டுல நிறைய சூட்சுமமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு சகஸ்ர நாமத்துல மொத்தம் 1000 நாமங்கள் உண்டு, உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த 1000 நாமத்தையும் நம்ம படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் ஆகும். நான் படிச்சிருக்கேன். நீங்க அதை ராகமா பாடினீங்கன்னா இன்னும் கூட நேரம் ஆகலாம். வேகமா அந்த சமஸ்கிருத பெயர்கள் எல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை முடிக்கிறதுக்கு ஒரு 35 நிமிஷம் ஆகும். அதுலயே ஒரு ஸ்லோகம் வருது, ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ராம 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 அப்படின்னு நாம 3 முறை சொன்னால் 1000 நாமத்தையும் சொன்னா பலன் கிடைக்கும். எப்படின்னா, ரா இந்த அட்சரத்தோட மதிப்பு 2, மா இந்த அட்சரத்தோட மதிப்பு 5. 2 × 5 × 2 × 5 × 2 × 5 எவ்வளோ சொல்லுங்க? 2 × 5 எவ்வளோ? 10 × 2 20 × 5 100 × 2 200 × 5 1000 வந்துருச்சா? அப்ப ராம 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 இதோட மதிப்பு 1000. ராம ராம ராமன் 3 முறை சொன்னா விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் உள்ள 1000 நாமத்தையும் சொன்ன பலன் கிடைக்கும். அதே மாதிரிதான் அம்பாளுடைய வழிபாட்டுல துர்கா சப்த சதின்னு இருக்கு. அது மொத்தம் 700 ஸ்லோகம். நீங்க இந்த சண்டி ஹோமம்லாம் பண்றாங்கல்ல, அவங்க இந்த 700 ஸ்லோகம் சொல்லிதான் சண்டி ஹோமம் பண்ணுவாங்க. 700 ஸ்லோகத்தை சொல்ல முடியுமானா கஷ்டம், சொல்ல முடியாது. அதனால அம்பாள் என்ன பண்றா, 7 ஸ்லோகம் சொல்லி என்னை வழிபாடு செய்தால் 700 ஸ்லோகம் சொன்ன பலன் கிடைக்கணும் ஒரு வரம் கொடுக்குறா. அந்த 7 ஸ்லோகத்துக்கு துர்கா சப்த லோகின்னு பேரு, 700 ஸ்லோகத்துக்கு துர்கா சப்த சதின்னு
பேரு. அதை சொல்ல முடியாதவங்க 7 ஸ்லோகம் சொல்லிக்கோங்க, அதுக்கு பேரு துர்கா சப்த லோக்கின்னு அம்பாள் கொடுக்குறா. அதே மாதிரிதான் கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு 36 முறை படிக்கணும்ன்றது மரபு. அதுல ஒரு வரி வருதுல, ஒரு நாள் 36 கொண்டு. இப்ப 36 முறை படிச்சா அது கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகுது. இப்ப இதுக்கு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? எப்படி அம்பாள் 700 சொல்ல முடியலன்னா 7, பெருமாள் 1000 சொல்ல முடியலன்னா 3 அப்படின்னு சொன்ன மாதிரி இதுல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு நான் தேடி தேடி கண்டுபிடிச்சப்போ எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது. முதல்ல கந்த சஷ்டி கவசத்தை முழுசா ஒரு முறை படிச்சுட்டு முருகனுக்கான மந்திரம் சரவண பவ அதை 6 முறை சொல்லி, சாவத்தூக்கி பின்னாடி போட்டா ரவண பவச அதை 6 முறை சொல்லி, ராவத்தூக்கி பின்னாடி போட்டா வனப வசர அதை 6 முறை சொல்லி, வாவத்தூக்கி பின்னாடி போட்டா நபவ சரவ அதை 6 முறை சொல்லி, நாவத்தூக்கி பின்னாடி போட்டா பவ சரவண அதை 6 முறை சொல்லி, பாவத்தூக்கி பின்னாடி போட்டா வசர வனப இது 6 முறை. 6 × 6 36 வரும். இது கந்த சஷ்டி கவசத்தை 36 முறை சொன்ன பலனை நிச்சயமா கொடுக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சு, இதை நான் கண்டுபிடிச்செல்லாம் சொல்லல. ஏற்கனவே எப்படி அம்பாள் வழிபாட்டிலையும் பெருமாள் வழிபாட்டிலையும் சூட்சமா சொல்லப்பட்ட, அது வெளிப்படையா சொன்னது, இதுல சூட்சமா சொல்லப்பட்ட விஷயம். அது நிறைய பேர் என்னை பார்த்தப்ப சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஞாபகம் வச்சு நீங்க பாராட்டினதுக்கு. இன்றைய தினம் மகா சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபாடு செய்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து அவனுடைய நாமங்களை சொல்லி கண் விழித்து அவனுடைய பெருமைகளை எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். இன்றைய தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்கிற நம் எல்லோருக்கும் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் நல்ல உயர்வுகளையும் மேன்மைகளையும் நிச்சயமாக சிவபெருமான் தந்தருள்வான் என்று சொல்லி என்னை பேச அழைத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வாய்ப்பு இருந்தால் உங்க ஊருக்கு ஒரு முறை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.